இப்போ அவங்கள மீட் பண்ணது. அனைவருக்கும் வணக்கம். சக்கரபாணி சார். வணக்கம் சார். வணக்கம் சக்கரபாணி சார், இன்னைக்கு ஏதோ மீட்டிங் போறேன், நீங்க போலியா? போகல. ஓ, அமுதம்மா கேட்க வந்துட்டீங்களா? வீட்டுல ஒரு இடைஞ்சல். அமுதம்மா பேசுறத கேட்க வரல, கவிதை கேட்க வந்திருக்காங்க. நேத்து நான் கவிதை கேட்கமா திட்டம் மாறிவிட்டது. ஆமா, திட்டம் மாறு. திட்டம் மாறு. வேண்டாம் சார், நம்மளுக்கு புத்தகத்துக்கே நம்ம திட்டம் வாங்கிட்டு இருக்கோம் சார். இப்ப திட்டம் போடாதீங்க சார் ப்ளீஸ். இருங்க, நான் என்ன சொல்றேன்னு முழுசா கேளுங்க. நான் சொல்றது புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். திட்டம் மாறு புரிஞ்சுது. புக்கு வந்து மாலதி படிச்சு முடிச்சிட்டா. சூப்பர் சார். அதுதான் சொல்ல வந்த, வேற ஒண்ணும். என்ன புக்கு சார்? திட்டம் மாறுன்னு நம்ம சோமாலியா நாவல் எழுதியிருக்காரு. அந்த நாவலை வந்து மாலதி படிச்சு முடிச்சாச்சு. பிரேமா மேடமா அநேகமா முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேரும் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். பாக்கணும். நான் உங்க ஆர்டிகல் படிச்சுட்டேன். எங்க வாங்குனீங்க சார்? அது எங்க வாங்குனீங்க? அன்னைக்கு நூல் வெளியிட புக் ஃபேர்ல. நூல் வெளியிட்டு சார் கிட்ட கேட்டோம். அப்புறம் அவரு எங்க இருக்குது கிடைக்குதுன்னு சொன்னாரு. அப்புறம் அந்த ஸ்டால் போயிட்டு வாங்கிட்டோம். சார், உங்களுக்கு நூல் வெளியிடப்ப என்ன புக் சார் வந்தது அவரது? இது நேர்பட பேசு. மாலத்தி வரல. ஓகே சார், ஒரு 8 மணிக்கு கிளம்பணும் சார். நான் ஆரம்பிச்சிடுமா? மேடம் ஆரம்பிச்சிடலாமா? தொடங்கிடலாம் சார். மேடம், அதுல எந்தெந்த கவிதை எதுன்னு எனக்கு தெரியல. நான் போடுறேன், நீங்க சொல்லுங்க. இல்லைன்னா நீங்க படிச்சிருங்க, அதுக்கப்புறம் காமிச்சிடலாம். முதல்ல படிக்கும் போதே முதல்ல படிச்சுட்டு நீங்க பேசிடுங்க. அதுக்கப்புறம் அதை படிச்சு இன்னொரு முறை படிக்கும் போது அதை காமிச்சிடுறேன். ஆமா, மகிழ்ச்சி. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சி வந்து 1361 62. அமுதா மேடம் இந்த வருஷம் தொடங்கி அமுதா மேடம் பேசுவதில்லை. சரி, ஓகே, அமுதா மேடம் பேச சொல்லலாம்னு நினைச்சேன். உடனே வலம்புரிஜானோட கவிதைகள் படிக்கலாமான்னு கேட்டாங்க. படிச்சிருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டேன். எல்லா ராத்திரிகளும் விடுகின்றன, அந்த புத்தகத்துல இருந்து ஒரு 3 கவிதை தான் படிக்க போறாங்க. ஆனா நிறைய இருக்கு, ஒவ்வொரு கவிதைகளும் நிறைய இருக்கு. 3 கவிதை தேர்வு செஞ்சு வச்சிருக்கோம். 2 கவிதைகள் படிப்பாங்க. அது நேரம் இருந்தால் 3வது கவிதைக்கு போவோம். 2 கவிதைகளே மிகப்பெரிய கவிதைகள்னு சொன்னாங்க. எனக்கு அனுப்பியும் இருக்கிறாங்க. வலம்புரிஜான் ஸ்பீச் எல்லாம் யாரெல்லாம் கேட்கல? நான் கேட்டதில்லை சார். நான் கேட்டிருக்கேன். கேட்காதவங்க வலம்புரிஜான் ஸ்பீச் வந்து எக்ஸலண்டா இருக்கும். அவர் வந்து ரொம்ப அருமையா பேசுவாரு. ஆங்கிலத்திலும் அருமையா பேசுவார். அதுதான் முக்கியம். ஆங்கிலம் புலமையும் தமிழ் புலமையும் ரெண்டுமே அவர்கிட்ட அப்படியே விளையாடும். அந்த வார்த்தை சித்தர் சார். வார்த்தை சித்தர். 00 சொல்றான்ல, அந்த 00 சொல்லக்கூடாதுன்றதுல ரொம்ப கண்டிஷனா இருப்பார். 11 22 அதெல்லாம் சொல்லக்கூடாது. 1 ஆர் 00 சொல்லணும். இதுதான் ஒழுங்கான ஆங்கிலம் அப்படின்னு சொல்லுவாரு. அதெல்லாம் வந்து அவரு எனக்கு இந்த 00 சொன்ன உடனே வலம்புரிஜான் நினைவுக்கு வந்துருவாரு. அந்த மாதிரி, ஏன்னா அவர் அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அப்படியேப்பட்ட ஒரு மிகச்சிறந்த மனிதரோட கவிதைகள் நம்ம கேட்கிறோம் இன்னைக்கு. அதுல கூட 3 தான் தேர்வு பண்ணியிருக்கோம். நேரம் இருந்தால் 3 கிடைக்கும், இல்லைன்னா 2 பார்க்கலாம். அமுதா மேடம் வாருங்கள். எம்ஐஎம் தளத்தின் நிறுவனர் திரு ஸ்டீபன் ராஜ் அவர்களுக்கும் மற்றும் என் அன்பு கெழுமிய உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் தோழமைகளுக்கும் முதலிலே என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வலம்புரிஜான் அவர்களின் எல்லா ராத்திரிகளும் விடுகின்றன என்ற கவிதை நூலிலே இருந்து 3 கவிதைகளை நாம் எடுத்து இன்று படிக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன்.
வலம்புரி ஜான் அந்த புத்தகத்திலே ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறார். 10 முறை கீழே விழுந்தவனை பார்த்து பூமி சொன்னது, நீ 9 முறை எழுந்தவன் அல்லவா என்று. கேள்வி மிகுந்த நாடுதான் கிளர்ந்து முன்னேறுகிறது. ஏன் என்ற கேள்வியை எதற்கும் கேளுங்கள், எவரிடமும் துணிவுடன் விளக்கம் கேளுங்கள். உலகத்தை நகர்த்துவது கேள்விகளை, உலகத்தை நடத்துவது கேள்விகளை. சூரியனின் கதிர் வருவதை பார், எல்லா ராத்திரிகளும் விடுகின்றன. அப்படிதான் அவரு தன்னுடைய உரையில குறிப்பிடுறாரு. வேற எதுவுமே அந்த புத்தகத்துல அவரை பத்தி வேற எதுவுமே குறிப்பிடப்படல. இதுல இன்றைக்கு நாம படிக்கக்கூடிய முதல் கவிதை மிக அழகான ஒரு கவிதை. அறிவு தனி உடைமையாக இருக்கிற வீட்டில், அதுதான் அதனுடைய தலைப்பு. அறிவு தனி உடைமையாக இருக்கக்கூடிய வீட்டில் அப்படிங்கிறது தான் தலைப்பு. அந்த தலைப்பில இருக்கக்கூடிய கவிதையை இப்போது நான் படிக்கிறேன். எனக்கு சமைக்க வரவில்லை, எனக்கு சமைக்க வரவில்லை என்பதில் சங்கடம் இல்லை. சாப்பிடாமல் இருக்க முடிகிறவனுக்கு சமைக்க வரவில்லை என்பதில் என்ன கவலை? சாப்பிடாமல் இருந்தால் எனக்கு நாட்டில் பெரும்பான்மை பலம் இருக்கிறது என்று பொருள். சாப்பிடாமல் இருக்கிறவர்கள் தானே நாட்டில் அதிகம். எனக்கு சமைக்க வரவில்லை என்பதில் சங்கடம் இல்லை. சாப்பிடாமல் இருக்க முடிகிறவனுக்கு சமைக்க வரவில்லை என்பதில் என்ன கவலை? சாப்பிடாமல் இருந்தால் எனக்கு நாட்டில் பெரும்பான்மை பலம் இருக்கிறது என்று பொருள். சாப்பிடாமல் இருக்கிறவர்கள் தானே நாட்டில் அதிகம். எனக்கு சங்கீதம் வரவில்லை என்பதில் கவலை இல்லை. எனக்கு சங்கீதம் வரவில்லை என்பதில் கவலை இல்லை. கழுதையை பாட்டு வாத்தியாராக்குகிற கற்பனைதான் இதுவரை என்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. கழுதையை பாட்டு வாத்தியாராக்குகிற கற்பனைதான் என்னை இதுவரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. எனக்கு ஆட வரவில்லை என்பதில் வருத்தம் இல்லை. நடை பயிலுகிற குழந்தைகளின் நாட்டிய கால்களுக்கு முன்பாக நடனக்காரிகளின் நளினங்கள் சாதாரணம். எனக்கு ஆட வரவில்லை என்பதில் வருத்தம் இல்லை. நடை பயிலுகிற குழந்தைகளின் நாட்டிய கால்களுக்கு முன்பாக நடனக்காரிகளின் நளினங்கள் சாதாரணம். எனக்கு பேச வரவில்லை என்பது கூட பிழையாகப்படவில்லை. எனக்கு பேச வரவில்லை என்பது கூட பிழையாகப்படவில்லை. காரணம், இப்போதெல்லாம் அறைக்குள்ளே மாத்திரமே உண்மையை அலச முடிகிறது. அறைக்குள்ளே மாத்திரமே உண்மையை அலச முடிகிறது. வெளிச்சம் ஏற்றுவதே என் வேலை. என்னிடம் இருப்பது வட்டிக்கு கடன் வாங்கிய வாடகை நெருப்பல்ல. வெளிச்சம் ஏற்றுவதே என் வேலை. என்னிடம் இருப்பது வட்டிக்கு கடன் வாங்கிய வாடகை நெருப்பல்ல. இது என்னிலிருந்தே விளைந்தது. இதில் சூடும் உண்டு, சுடரும் உண்டு. சூடு குளிருக்கு இதமாக இருக்கும், சுடர் இருட்டுக்கு பதிலாக விளங்கும். இதில் சூடும் உண்டு, சுடரும் உண்டு. சூடு குளிருக்கு இதமாக இருக்கும், சுடர் இருட்டுக்கு பதிலாக விளங்கும். உனது கவலைகள் உன்னை பற்றியதாக இருந்தால் பாறை போல் உன்னை அவை அழுத்தும். உனது கவலைகள் உன்னை பற்றியதாக இருந்தால் பாறை போல் உன்னை அவை அழுத்தும். உனது கவலைகள் உலகத்தை பற்றியதாக இருந்தால் பாலை போல அவைகள் உனக்கு பலனை கொடுக்கும். இந்த இடத்துல பால் அப்படின்னு சொல்றது நம்ம குடிக்கிற அந்த பால் தான் குறிக்கிறாரு. ஏன்னா பாலை போல அப்படின்னா பாலை நிலங்கிற நினைவு வந்துடக்கூடாது நமக்கு. அதனால பாலை போல அவைகள் உனக்கு பலனை கொடுக்கும். நீ எதற்காக வந்தாய், ஏன் இங்கே வாழ்கிறாய் என்கிற கேள்விகளை உனக்குள் இதுவரை கேட்டுக்கொள்ளாவிட்டால் கேவலம் ஒன்றுமில்லை. இன்றாவது கேள். நீ எதற்காக வந்தாய், ஏன் இங்கே வாழ்கிறாய் என்கிற கேள்விகளை உனக்குள் இதுவரை கேட்டுக்கொள்ளாவிட்டால் கேவலம் ஒன்றுமில்லை. இன்றாவது கேள். இன்று முதல் ஒவ்வொரு நாளும் கேள். சமூக அநீதி நாளுக்கு நாள் சாரை பாம்பு கடித்தவனின் காலை போல வீங்கிக் கொண்டே வருகிறது. சமூக அநீதி நாளுக்கு நாள் சாரை பாம்பு கடித்தவனின் காலை போல வீங்கிக் கொண்டே வருகிறது. வறுமை, அறியாமை அனைத்தும் சமூக அநீதியின் பல்வேறு வடிவங்களே.
அநீதியின் இந்த அவதாரங்களுக்கு எதிராக உனது நடவடிக்கை என்ன? அநீதியின் இந்த அவதாரங்களுக்கு எதிராக உனது நடவடிக்கை என்ன? உன்னை சுற்றிலும் வாழ்கிற மக்கள் வறுமையிலும் அறியாமையிலும் வாழ்விழந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நினைத்து விழி நீரால் உன் தலையணைகளை வெதுவெதுப்பாக்கி கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். உன்னை சுற்றிலும் வாழ்கிற மக்கள் வறுமையிலும் அறியாமையிலும் வாழ்விழந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நினைத்து விழிநீரால் உன் தலையணைகளை வெதுவெதுப்பாக்கி கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். நீ அழுதால் கண்கள் சுத்தமாகும், சமூகம் அழுக்கானதாகவே இருக்கும். சமூக அநீதிகளின் மீது உனக்கு வருகிற வெறுப்பு, கோபம், ஆத்திரம், அழுகையெல்லாம் நல்ல அறிகுறிகளே. இருந்தும் இந்த களிமண்ணிலிருந்து பானை பிடிப்பது உன் கையில் தான் இருக்கிறது. இந்த கச்சா பொருள்களிலிருந்து கணிசமான பலனை உருவாக்குவது உன் விரல்களில் தான் இருக்கிறது. உலகத்தை சுற்றிலும் கடல் உண்டு. உலகத்தை சுற்றிலும் கடல் உண்டு. இருந்தும் அதை உணவில் சுவைக்காக ஒருவரும் ஊற்றிக்கொள்வதில்லை. கடலே உப்பானால் தான் உபயோகமாகிறது. உலகத்தை சுற்றிலும் கடல் உண்டு. இருந்தும் அதை உணவில் சுவைக்காக ஒருவரும் ஊற்றிக்கொள்வதில்லை. கடலே உப்பானால் தான் உபயோகமாகிறது. மண் ஒரு மாபெரும் மருந்து. குணப்படுத்துகிற தன்மை இருந்தும் மருந்தியல் வளர்ந்த இக்காலத்தில் மண்ணை அள்ளி மருந்திற்காக தின்னுகிறவர்கள் இல்லை. சிலிக்கா என்கிற ஓமியோபதி மருந்தாக மண் ஆகிற போதுதான் அரச வைத்தியமாக அங்கீகரிக்கப்படுகிறது. அது போலத்தான் உன்னிடம் உள்ள கடல் உப்பாக மாற வேண்டும். உன்னிடம் உள்ள மண் சிலிக்காவாக சிறப்படைய வேண்டும். பாஞ்சாலியின் கண்ணீர் கண்ணபெருமானை கரைக்கவில்லை. அவளது உருக்கமுள்ள வேண்டுதலே அவனை ஓடி வரும்படி உத்தரவிட்டது. பாஞ்சாலியின் கண்ணீர் கண்ணபெருமானை கரைக்கவில்லை. அவளது உருக்கமுள்ள வேண்டுதலே அவனை ஓடி வரும்படி உத்தரவிட்டது. கண்ணகியின் சோகம் மாதவியிடமிருந்து கோவலனை விடுவிக்கவில்லை. கண்ணகியின் மன வைராக்கியமே மாதவியின் விழிகளில் மயங்கி விளையாடிய மன்மத மாயத்தை உறிஞ்சு குடித்தது. கண்ணகியின் சோகம் மாதவியிடமிருந்து கோவலனை விடுவிக்கவில்லை. கண்ணகியின் மன வைராக்கியமே மாதவியின் விழிகளில் மயங்கி விளையாடிய மன்மத மாயத்தை உறிஞ்சு குடித்தது. சீதையின் வேதனையிலா இலங்கை வெந்து தணிந்தது. சீதையின் வேதனையிலா இலங்கை வெந்து தணிந்தது அல்ல. சீதையின் நீல வெப்பம், நீலம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ராமனை குறிக்குது. சீதையின் நீல வெப்பத்தில் இலங்கை நீர்த்து போனது. சீதையின் நீல வெப்பத்தில் இலங்கை நீர்த்து போனது. உணர்ச்சி என்பது விதை, அறிவே விழுது. அழுகை என்பது உணர்ச்சி, ஆற்றலே அறிவு. சோகம் ஒரு வகை உணர்ச்சி, செயலே ஒரு வகை வெளிப்பாடு. ஆத்திரம் உணர்ச்சிக்கு முளைத்த உள்நாக்கு. ஆத்திரம் உணர்ச்சிக்கு முளைத்த உள்நாக்கு. நடவடிக்கை என்கிற நாக்கிற்கும் அப்பால் உணர்ச்சி என்கிற உள்நாக்கு உயர்ந்து விடாமல் உள்ளே இழுத்து வைக்கிற உயர்வே அறிவு. நடவடிக்கை என்ற நாக்கிற்கும் அப்பால் உணர்ச்சி என்கிற உள்நாக்கு உயர்ந்து விடாமல் உள்ளே இழுத்து வைக்கிற உயர்வே அறிவு. அறிவு தனி உடைமையாக இருக்கிற நாட்டில் வறுமை பொது உடைமையாக இருப்பதில் அதிசயம் என்ன இருக்கிறது? அறிவு தனி உடைமையாக இருக்கிற நாட்டில் வறுமை பொது உடைமையாக இருப்பதில் அதிசயம் என்ன இருக்கிறது? அறிவை பங்குவை, ஆற்றலை பகுத்து கொடு. வெளிச்சத்தை விநியோகிக்காமல் இருந்தால் உன்னிடம் உள்ள சுடரே சூடாகும். கருகிவிட்ட பிறகும் இருளும் விலகாது, அருளும் வராது. உன்னிடம் உள்ள சுடரே சூடாகும். வெளிச்சத்தை விநியோகிக்காமல் இருந்தால் உன்னிடம் உள்ள சுடரே சூடாகும். கருகிவிட்ட பிறகு இருளும் விலகாது, அருளும் வராது. தூங்கிக் கொண்டிருக்கிற கற்பனையாளனை விட விழித்து கொண்டிருக்கிற செயல் வீரனே சிறந்தவன். அறிந்து கொள், ஆற்றலோடு செயல்படு. அறிந்து கொள்ளாமல் இருப்பது குற்றமல்ல.
அறிந்து கொள்ள மனதில்லாமல் இருப்பதே குற்றம். எல்லாம் தெரிந்தவர்கள் எவரும் இல்லை. எல்லாம் தெரிந்திருக்க வேண்டியது அவசியமும் இல்லை. கணக்கு வாத்தியாருக்கு வாய்ப்பாடு தெரியாவிட்டால் அவரை கொட்டுவதற்கே கைகள் கூச்சப்படும். கணக்கு வாத்தியாருக்கு வாய்ப்பாடு தெரியாவிட்டால் அவரை கொட்டுவதற்கே கைகள் கூச்சப்படும். பத்திரிகைகளில் வேலை செய்கிறவனுக்கு படம் போட தெரிந்திருப்பது அதிகபட்சம். பிழை திருத்த தெரிவது குறைந்தபட்சம். பிழை திருத்துவோரே பிழையாக திருத்துவது அழிவின் ஆரம்பம், சரிவின் விரிவு. செய்வன திருந்தச் செய். தட்டச்சர்களுக்கு தட்டச்சு வருகிறது, தமிழ் வரவில்லை. தட்டச்சர்களுக்கு தட்டச்சு வருகிறது, தமிழ் வரவில்லை. அவர்களுக்கு அகரமுகரம் சொன்னவர்களை ஆட்களை வைத்து தேடிக்கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு அகரமுகரம் சொன்னவர்களை ஆட்களை வைத்து தேடிக்கொண்டிருக்கிறேன். என் ஆங்கிலத்தை திருத்தட்டும் பிழையாக இருந்தால். சரியாக இருப்பதை திருத்தி பிழையாக அடிக்கிறவனின் விரலில் இருக்கிற நகமே நரகமாய் விடுகிறது. சரியாக இருப்பதை திருத்தி பிழையாக அடிக்கிறவனின் விரலில் இருக்கிற நகமே நரகமாய் மாறிவிடுகிறது. ஒரு தொழிலை செய்வது வேறு, அதனை நேசிப்பது வேறு. உன் தொழிலை அறிந்து கொள், ஆர்வத்தோடு கற்றுக்கொள், தெரி, தெளி, உழை. உன் துறையில் உண்மையான வழிகாட்டியாக இரு. ஆகாயத்தை நோக்கு, அதை நெருங்கு, அகிலம் வசப்படும். ஆகாயத்தை நோக்கு, அதை நெருங்கு, அகிலம் வசப்படும். 1000 குறிக்கோளாக்கு 60 வாய்க்கும். 1000 குறிக்கோளாக்கு 60 வாய்க்கும். 60 குறிக்கோளாக்குகிற போது 6 கூட ஆடி போகுது. 60 குறிக்கோளாக்குகிற போது 6 கூட ஆடி போகும். வானகத்தை வெற்றி கொள்ள முயன்றால்தான் வையகமாவது வீழும். இடியாப்பத்துக்கு தொடக்கம் முடிவு தேடுவதும் இதயம் இல்லாதவனுக்கு வலது இடது பார்ப்பதும் ஒன்றுதான். அறிவை உணர்ச்சி அடக்கி ஆண்டால் விபரீதங்கள் உருவாகும். அறிவை உணர்ச்சி அடக்கி ஆண்டால் விபரீதங்கள் உருவாகும். உணர்ச்சியை அறிவு ஆட்சி செய்தால் விளைச்சல்கள் மிகுதியாகும். நன்றி. இதுதான் முதல் கவிதை சார். ஒரு கைதல்ல எல்லாரும். நானுமே தட்டுறேன். நீங்க தட்டுறது வலம்புரிஜான் ஐயாவுக்கு, நாங்க தட்டுறது புலவரம்மா. நன்றி சார், நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மேடம். அதாவது இந்த கவிதையை திருப்பி மறுபடியும் வாசிங்க. வாசித்துட்டு நம்ம அந்த ஒரு பேரா வாசித்தோம்னா அந்த கருத்து கொஞ்சம் ஏதாச்சும் எடுத்துட்டு கொஞ்சம் அலசலாம். அதுக்கப்புறம் அடுத்து போலாமா? போலாம் சார். இப்ப நான் போட்டுட்டேன். என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. அவ்வளவுதான். சரி, ஓரிரு வார்த்தைகள் மற்றவங்களை கேட்டுக்கிட்டு நம்ம திரும்ப படிக்கலாம். சொல்லுங்க. மறுபடியும் படிக்கலாமா? படிக்கலாம் பண்ணலாம் சார். சரிங்க. இப்ப ஒரு பகுதியா படிக்கிறேன். நான் போடுறேன் மேடம், நான் போடுறேன். ஒண்ணு நீங்க டிஸ்பிளேல போடுறேன், நீங்க படிங்க. ஓகேங்களா? இருங்க நான் போட்ட படிங்க. தெரியுதா எல்லாருக்கும்? இப்பதான் சார் வருது. ஓகே, நீங்க படி. எனக்கு சமைக்க, இந்த படிக்கும் போதே நம்ம அந்த இச்சை சேர்த்து படிச்சுக்கிட்டோம்னா எழுதும்போது கொஞ்சம் பிழை இல்லாம வரும் சார். எனக்கு சமைக்க வரவில்லை என்பதில் சங்கடம் இல்லை. சாப்பிடாமல் இருக்க முடிகிறவனுக்கு சமைக்க வரவில்லை என்பதில் என்ன கவலை? சாப்பிடாமல் இருந்தால் எனக்கு நாட்டில் பெரும்பான்மை பலம் இருக்கிறது என்று பொருள். சாப்பிடாமல் இருக்கிறவர்கள் தானே நாட்டில் அதிகம். இது வரைக்கும் பார்க்கலாமா சார்? இந்த வரி ஆமா, யாராச்சும் இந்த வரி பத்தி ஏதாச்சும் கருத்து சொல்லுங்க. யாராச்சும் கருத்தா சார்? இல்ல ஏதாச்சும் பேசுங்களேன். சும்மா ஒரு சொல்லியிருக்காருல்ல, அது இந்த வரி பத்தி ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், பேசட்டுமா சார்?
அதாவது இது சரியோ தவறோ அந்த காலத்துல இருந்தே பெரும்பான்மை அப்படிங்கிறது தான் பலம் இருக்கு. இங்க பெரும்பான்மை வந்து சாப்பிடாம வறுமையில இருக்காங்க மக்கள். பெரும்பான்மைக்கு தானே பலம் அதிகம். சாப்பிடாம இருக்கிறவங்க தான் இந்த நாட்டுல அதிகம். அதனால வறுமையின் மூலமா நான் பெரும்பான்மையா இருக்கறனால பலமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றது? பெரும்பான்மை தான் வந்து சரி அப்படின்றது இல்ல அப்படின்றது தான் என்னோட கருத்து. எப்பொழுதுமே பெரும்பான்மை அப்படின்னாலே சரின்ற மாதிரி நம்ம போயிட்டு இருக்கோம். அது இல்லங்கிறது என்னோட கருத்து. இல்ல, இது வறுமைக்காக தானம்மா அவர் சொல்றாரு. அதுதான்மா சொல்றேன். வறுமை ஆனா உண்மையிலேயே பெரும்பான்மையாக வறுமை தானே இருக்கு நம்ம நாட்டுல. அதுதான்மா சப்போர்ட்டி தான் அதுதான் பேசுறேன். சொல்றேன். அவரு பேசுனதுக்கு சப்போர்ட்டா தான் பேசுறேன். அதான் அதுதான் அதிகமாக இருக்கு. வறுமை தான் நம்ம நாட்டுல இருக்கு. அடுத்த பேர் போயிடலாம். பாசிட்டிவ் நினைக்கிறாங்க. இங்க பெரும்பான்மை பலம் கஷ்டப்படுறாருல்ல, சாப்பிடறதுக்கு இல்லாம நம்ம மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றாருல்ல. ஆமா, அவருமே அப்படிதாம்மா இருந்திருக்காரு. ம். அவருமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அவரோட வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம். எனக்கு சங்கீதம் வரவில்லை என்பதில் கவலை இல்லை. கழுதையை பாட்டு வாத்தியாராக்குகிற கற்பனை தான் என்னை இதுவரை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. என்ன ஒரு வரி இல்ல. ஆமா, எனக்கு இதை பற்றி யாராச்சும் பேசுங்க. வேற யாராவது? இதுல ஒரு முடியாத ஒரு செயலை முடிச்சு காமிக்கிறான்ற ஒரு கற்பனை உலகத்துல இருந்திருக்காரு அப்படின்றத வெளிக்காட்டு சார். ஒரு கழுதை அக்ரணி பொருள் வாதியாராக்குறதுன்றது அது ஒரு சேஞ்சஸ். அந்த ஒரு கற்பனையிலே அவர் இருந்திருக்காருன்றது மிகச்சிறந்த கற்பனை. அது அவர் இருந்திருக்காரு அப்படின்னு தெரிய வருது. ஒரு வாத்தியாரா இருந்திருக்காரு. அதான் ஓகே, அதாவது சொல்லுங்க மேடம். அதாவது அவருக்கு சங்கீதம் வரலங்கிறது இந்த இடத்துல கவலை இல்ல. கழுதையை பாட்டு வாத்தியாராக்குறாருன்னா சொல்லி கொடுக்கிற வாத்தியாருக்கும் அந்த சங்கீதம் இல்லைங்கிற பொருளை கூட அவரு நினைச்சு அப்படி ரசிக்கிறாருங்கிற மாதிரி கூட நம்ம நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்க சார்? அதற்கான முயற்சியும் எடுத்திருக்கிறார் அப்படின்னு. ஆமா ஆமா ஆமா, கழுதையை பாட்டு வாத்தியார் ஆக்குகிற கற்பனை தான். எனக்கு எல்லாம் முடியும் அப்படிங்கிறது தான், வேற ஒண்ணும் இல்லை. அடுத்த லைன். எனக்கு ஆட வரவில்லை என்பதில் வருத்தம் இல்லை. நடை பயில்கிற குழந்தைகளின் நாட்டிய கால்களுக்கு முன்பாக நடனக்காரிகளின் நளினங்கள் சாதாரணம். அருமை அருமை இல்ல, அருமையான வரிகள். அந்த குழந்தைங்களை ரசிச்சு. ஆமா, அடுத்தது போயிடுங்க. எனக்கு பேச வரவில்லை என்பது கூட பிழையாக வரப்படவில்லை. காரணம், இப்போதெல்லாம் அறைக்குள்ளே மாத்திரமே உண்மையை அலச முடிகிறது. எவ்வளவு ஒரு ரொம்ப நாசுக்கா வந்து சொல்லி இருக்குல்ல இந்த கருத்து. ஆமா சரி, எனக்கு சொல்லுங்க. இப்போ இதுல வந்து அந்த காலத்துல வந்து அறைக்குள்ள மாத்திரம்தான் பேச முடியும்ன்ற மாதிரி இருந்தது இல்ல. அப்ப கூட சுவர் இருக்கு பார்த்து பேசுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ என் தம்பி ஒரு நாள் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தான். நான் மனசுல நினைச்சிட்டு இருந்தேன், ஸ்டேட்டஸ் வச்சிருந்தான். டேய், நான் பேசினா தானடா உங்களுக்கு தெரியுது விளம்பரம் போடுறீங்க, நான் பேசல மனசுக்குள்ள நினைக்கிறது எல்லாமே இப்ப விளம்பரம் போடுறீங்க அப்படின்னு. இப்போ மனசுல கூட நினைக்க முடியல சார். போனை வச்சுக்கிட்டு நீங்க போன் ஆஃப்ல இருந்தா கூட ஏன் பேச முடியாது, பேசினா உடனே விளம்பரம். நீங்க மனசுக்குள்ள நினைக்கிறத பேசுறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க மனசுக்குள்ள இருக்கிறது ஏஐல வந்துருது. அதான் சொல்றேன் இல்ல சார், நார்மலா ஒரு யூடியூப் பாத்துட்டீங்கன்னா வீடியோல அடுத்து விளம்பரம் வரதே அதுதான் வருது. நம்ம நினைக்கிறதோ எவ்வளவுக்கு நம்மளோட இது இருக்கு. வேற யாராச்சும் சொல்றீங்களா? இதை பத்தி வேற வேற கருத்து இருந்தா சொல்ல, அடுத்து போயிடலாம். கொஞ்சம் கடகடனே போயிடலாம் சார். ரெண்டாவது போயிடலாம். உண்மையை அலச முடிகிறது. ஆமா, வெளிச்சம் ஏற்றுவதே என் வேலை. என்னிடம் இருப்பது வட்டிக்கு கடன் வாங்கிய வாடகை நெருப்பல்ல. இது என்னிலிருந்தே விளைந்தது. இதில் சூடும் உண்டு, சுடரும் உண்டு. சூடு குளிருக்கு இதமாக இருக்கும், சுடர் இருட்டுக்கு பதிலாக விளங்கும். இது முழுவதுமே ஒரே பொருள் தான் சார். அது ஆமா, படிச்சுடுங்க. முழுவதும் ஒரு தடவை படிச்சுட்டுமா? படிச்சுடுங்க. ஏன்னா நம்ம போட்டு போட்டு படிச்சோம்னா நேரம் கடந்து போயிடும்ல. அப்படியே படிச்சிடறேன். இல்லைன்னா முழுசா படிச்சிடலாம். நம்ம இன்னொரு முறை அப்படியே படிச்சுட்டு நோட் பண்ணிக்கிறவங்க நோட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் அது பண்ணிக்கலாம். ஆமா, உனது கவலைகள் உன்னை பற்றியதாக இருந்தால்
பாறை போல உன்னை அவை அழுத்தும். உனது கவலைகள் உலகத்தை பற்றியதாக இருந்தால் பாலை போல அவைகள் உனக்கு பலனை கொடுக்கும். நீ எதற்காக வந்தாய், ஏன் இங்கே வாழ்கிறாய் என்கிற கேள்விகளை உனக்குள் இதுவரை கேட்டுக்கொள்ளாவிட்டால் கேவலம் ஒன்றுமில்லை. இன்றாவது கேள். இன்று முதல் ஒவ்வொரு நாளும் கேள். சமூக அநீதி நாளுக்கு நாள் சாரைப்பாம்பு கடித்தவனின் காலை போல வீங்கிக் கொண்டே வருகிறது. வறுமை, அறியாமை அனைத்தும் சமூக அநீதியின் பல்வேறு வடிவங்களே. அநீதியின் இந்த அவதாரங்களுக்கு எதிராக உனது நடவடிக்கை என்ன? உன்னை சுற்றிலும் வாழுகிற மக்கள் வறுமையிலும் அறியாமையிலும் வாழ்விழந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நினைத்து விழிநீரால் உன் தலையணைகளை வெதுவெதுப்பாக்கி கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். நீ அழுதால் கண்கள் சுத்தமாகும், சமூகம் அழுக்கானதாகவே இருக்கும். சமூக அநீதிகளின் மீது உனக்கு வருகிற வெறுப்பு, கோபம், ஆத்திரம், அழுகையெல்லாம் நல்ல அறிகுறிகளே. இருந்தும் இந்த களிமண்ணிலிருந்து பானை பிடிப்பது உன் கையில் தான் இருக்கிறது. இந்த கச்சா பொருட்களிலிருந்து கணிசமான பலனை உருவாக்குவது உன் விரல்களில் தான் இருக்கிறது. உலகத்தை சுற்றிலும் கடல் உண்டு. இருந்தும் அதை உணவில் சுவைக்காக ஒருவரும் ஊற்றிக்கொள்வதில்லை. கடலே உப்பானால் தான் உபயோகமாகிறது. மண் ஒரு மாபெரும் மருந்து. குணப்படுத்துகிற தன்மை இருந்தும் மருந்தியல் வளர்ந்த இக்காலத்தில் மண்ணை அள்ளி மருந்திற்காக தின்னுகிறவர்கள் இல்லை. சிலிக்கா என்கிற ஓமியோபதி மருந்தாக மண் ஆகிற போதுதான் அரசு வைத்தியமாக அங்கீகாரம் பெறுகிறது. அது போலத்தான் உன்னிடம் உள்ள கடல் உப்பாக மாற வேண்டும். உன்னிடம் உள்ள மண் சிலிக்காவாக சிறப்படைய வேண்டும். பாஞ்சாலியின் கண்ணீர் கண்ணபெருமானை கரைக்கவில்லை. அவளது உருக்கமுள்ள வேண்டுதலே அவனை ஓடி வரும்படி உத்தரவிட்டது. கண்ணகியின் சோகம் மாதவியிடமிருந்து கோவலனை விடுவிக்கவில்லை. கண்ணகியின் மன வைராக்கியமே மாதவியின் விழிகளில் மயங்கி விளையாடிய மன்மத மாயத்தை உறிஞ்சி குடித்தது. சீதையின் வேதனையிலா இலங்கை வெந்து தணிந்தது? அல்ல, சீதையின் நீல வெப்பத்தில் இலங்கை நீர்த்து போனது. உணர்ச்சி என்பது விதை, அறிவே விழுது. அழுகை என்பது உணர்ச்சி, ஆற்றலே அறிவு. சோகம் ஒரு வகை உணர்ச்சி, செயலே ஒரு வகை வெளிப்பாடு. ஆத்திரம் உணர்ச்சிக்கு முளைத்தன உள்நாக்கு. நடவடிக்கை என்கிற நாக்கிற்கும் அப்பால் உணர்ச்சி என்கிற உள்நாக்கு உயர்ந்து விடாமல் உள்ளே இழுத்து வைக்கிற உயர்வே அறிவு. அறிவு தனி உடைமையாக இருக்கிற நாட்டில் வறுமை பொது உடைமையாக இருப்பதில் அதிசயம் என்ன இருக்கிறது? அறிவை பங்குவை, ஆற்றலை பகுத்து கொடு. வெளிச்சத்தை விநியோகிக்காமல் இருந்தால் உன்னிடம் உள்ள சுடரே சூடாகும். கருகிவிட்ட பிறகும் இருளும் விலகாது, அருளும் வராது. தூங்கிக் கொண்டிருக்கிற கற்பனையாளனை விட விழித்துக் கொண்டிருக்கிற செயல் வீரனே சிறந்தவன். அறிந்து கொள், ஆற்றலோடு செயல்படு. அறிந்து கொள்ளாமல் இருப்பது குற்றம் அல்ல. அறிந்து கொள்ள மனமில்லாதிருப்பதே குற்றம். எல்லாம் தெரிந்தவர்கள் எவரும் இல்லை. எல்லாம் தெரிந்திருக்க வேண்டியது அவசியமும் இல்லை. கணக்கு வாத்தியாருக்கு வாய்ப்பாடு தெரியாவிட்டால் அவரை கொட்டுதற்கே கைகள் கூச்சப்படும். பத்திரிகைகளில் வேலை செய்கிறவனுக்கு படம் போட தெரிந்திருப்பது அதிகபட்சம். பிழை திருத்த தெரிவது குறைந்தபட்சம். பிழை திருத்துவோரே பிழையாய் திருத்துவது அழிவின் ஆரம்பம், சரிவின் விரிவு. செய்வன திருந்தச் செய். தட்டச்சர்களுக்கு தட்டச்சு வருகிறது, தமிழ் வரவில்லை. இவர்களுக்கு அகாரம் உகரம் சொன்னவர்களை ஆட்களை வைத்து தேடிக்கொண்டிருக்கிறேன். என் ஆங்கிலத்தை திருத்தட்டும் பிழையாக இருந்தால். சரியாக இருப்பதை திருத்தி பிழையாக அடிக்கிறவனின் விரலில் இருக்கிற நகமே நரகமாய் விடுகிறது. ஒரு தொழிலை செய்வது வேறு, அதை நேசிப்பது வேறு. உன் தொழிலை அறிந்து கொள், ஆர்வத்தோடு கற்றுக்கொள். தெரி, தெளி, உழை. உன் துறையில் உண்மையான வழிகாட்டியாக இரு. ஆகாயத்தை நோக்கு, அதை நெருங்கு, அகிலம் வசப்படும். 1000 குறிக்கோளாக்கு 60 வாய்க்கும். 60 குறிக்கோளாக்குகிற போது 6 கூட ஆடிப்போம். வானகத்தை வெற்றி கொள்ள முயன்றால்தான் வையகமாவது வீழும். இடியாப்பத்துக்கு தொடக்கம் முடிவு தேடுவதும் இதயம் இல்லாதவனுக்கு வலது இடது பார்ப்பதும் ஒன்றுதான். அறிவை உணர்ச்சி அடக்கி ஆண்டால் விபரீதங்கள் உருவாகும். உணர்ச்சியை அறிவு ஆட்சி செய்தால் விளைச்சல்கள் மிகுதியாகும். நன்றி. எத்தனை உதாரணம் மேடம்?
ஆமா சார். எத்தனை உதாரணம் இங்க நம்ம நாராயண் சார வேற கூப்பிட்டு இருக்காரு அவரு. என்ன சார்? நீங்க கவனிக்கலையா? ஆமாமா, பிழை பார்த்தேன் திருத்தம் பிழை பார்த்தேன். திருத்தம் பத்தி வருது பாருங்க. பிழை திருத்தம் வருது. அது உண்மை இல்ல அது. அது ஆமா, நமக்கு தான் நிச்சயமா. தெரியும். அது அது சொல்லும் போதுதான் நம்ம செஞ்ச வேலைக்கு வருது. ஆமா ஆமா ஆமா. ஆமா ஆமா நீங்க சொன்ன வேலை தான் ஞாபகம் வருது. அதாவது என்ன செய்த குறிப்பா கல்யாணியா செய்த வச்சு செஞ்சாச்சு. சார் வச்சு செஞ்சாச்சு. ஏன் சார் நல்லா தானே சார் போயிட்டு இருக்கு? சரி மேடம், இந்த சூடு குளிருக்கு இதமாக இருக்கும், ஆமா, சுடர் இருட்டுக்கு விடையாக இருக்குமா? இருட்டுக்கு பதிலாக இருக்கும். அதாவது அதுக்கு முன்னாடியே இன்னொன்னு சொல்லியிருக்காரு. சூடு வந்து ம். இன்னும் நடத்தப்பட வேண்டும். இல்ல, எண்ணிலிருந்தே, அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, இது என்னிடம் இருப்பது வட்டிக்கு கடன் வாங்கிய வாடகை நெருப்பல்ல, ம் இது எண்ணிலிருந்தே விளைந்தது. இதில் சூடும் உண்டு, சுடரும் உண்டு. சூடு குளிருக்கு இதமாக இருக்கும், சுடர் இருட்டுக்கு பதிலாக இருக்கும். அதாவது ரெண்டும் ஒன்று தான். சூடு வந்து சுடர்லேருந்து தான் வருது. ஆனால் அந்த அந்த தன்மை வந்து அந்த வினை, சூடுங்கிற வினை வந்து இன்னொன்று இதயமாக இருக்குது. நவுன் வந்து இருட்டுக்கு பதிலாக இருக்குது. ரெண்டும் ஒரு ஒரு இந்த பக்கம் ஒரு எக்ஸ்ட்ரீம், இந்த பக்கம் எக்ஸ்ட்ரீம், ஒரே விஷயம்தான். ஆமா, நெருப்பு வந்து ஒரே விஷயம் சார். ஆனா அதே இது வந்து இப்ப கரியில இருக்குல்ல, கோல்ல இருக்குல்ல, அந்த நெருப்பு வேற. அது சூட்டுக்கு இதமா கொடுக்குற மாதிரி. இப்ப இன்னொன்று வந்து அந்த அதுல இருந்து நம்மளுக்கு வெளிச்சம் கிடைச்சிட போறது இல்ல. அந்த ஒளியான அந்த தீபம் இருந்தா தானே வெளிச்சம் வரும் இல்லையாம்மா? இல்லம்மா, அந்த நெருப்புல வர்ற வெளிச்சமே வெளிச்சம் தானே. வெளிச்சம் சூடும் அதான், வெளிச்சமும் தான். இப்போ அந்த வெளிச்சம்ங்கிறது அந்த அதாம்மா. நெருப்புல இருக்கிற அந்த ஒளி இருக்குல்ல, அதுவுமே இதுதான் வெளிச்சம். அதாவது அது சின்ன வந்து விளக்கா உங்களுக்கு இருந்தாலும் ஒரு சூடு அறைய இருப்பதில்ல. ஃபுல்லா ஒரு அறையில வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இதுல. அது அது வந்து நம்மளுக்கு விளக்குன்னு தான் நம்ம அதை கொள்ளுவோம். அதை நம்ம விளக்கு தான் அதை இல்ல, நான் அதை சொல்லுவோம். ரெண்டா பிரிக்கலாம்னு சொல்றேன். இல்ல அதாவது இல்ல, ஒண்ணு சின்ன வந்து சுடரா இருந்தாலும் சூடு இருக்கும். இல்ல, சுடரை பத்தி பேசவே இல்லை நானு. இந்த இடத்துல வந்து அவர் சூடு வந்து இதமா இருக்குன்னு சொல்லும் போது அந்த இடத்துல நான் வந்து இப்போ ஒரு கரிய ஒரு இந்த கோல் இருக்கு இல்லைங்களா, அதுல எரிச்சு போட்டிருக்கிறது அத மாதிரி வச்சுட்டு அது வந்து உங்களுக்கு இதம் கொடுக்கும், சூடு இருக்கும். அதுல நெருப்பு இருக்கு, சூடு இருக்கு. அது வந்து சூடு வந்து இதம் கொடுக்கும், குளிருக்கு இதம் கொடுக்கிற மாதிரி. அதே இது அது ஒளிரும் போது, அது தீபமாக ஒளிரும் பொழுது அது வந்து இருளை விளக்கும் அப்படின்னு சொல்றேன் நானு. தேங்க்யூ சார். சும்மா வாங்க, ஜஸ்ட் என்னோட ஒரு கிறிஸ்டினா மேடம் ஒப்பீனியன். வாங்க. நான் ஆமா, ஒண்ணு பேசட்டுமா? வாங்க வாங்க. அது அவர் வந்து த ஃபயர் விதின், அவர் என்னுள்ள இருக்குங்கிறாரு. ஃபயர் விதின்னு சொல்றாரு. என்னுள்ள இருக்கிற ஃபயர் வந்து அது சுடராகவும் இருக்கும், சூடாகவும் இருக்கும். அது ஏன் சூடா இருக்கும்போது குளிர் அப்படிங்கும்போது somebody is cold to you. யாராவது கோல்டாக அவங்ககிட்ட இருந்தாங்கன்னா என்னோட வார்ம்த் வந்து அந்த கோல்ட்னஸை குறைச்சிரும். என்னோட பிரைட்னஸ், என்கிட்ட இருக்கிற சுடர் உன்னோட இருட்டை சரி பண்ணிடும். அது எனக்குள்ள இருக்கிற ஃபயர். அதுதான் என்லைட்டன்மெண்ட். நீ ஒன்குள்ள ஃபயர் இருக்கும்போது தான் நீ மற்றவங்கள சரி பண்ண முடியும். இது வந்து ஃபிகரேட்டிவா இல்லை, இது வந்து நீங்க உள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய மகான் இருக்காங்க. அப்போ காந்தி அந்த மாதிரி பெரிய அவரோட இது எப்படி நமக்கு வருது? அவரோட ஒளியும் அவரோட ஃபயரும் தான் நமக்கு வருது. ஸோ இதை தான் அவர் சொல்றாரு. ஆமா, அதான் எண்ணிலிருந்தே விளைந்தது அப்படின்னு அதனாலதான் அவர் குறிப்பிடுறார். அது ஃபயர் வித்தின் யூ. கரெக்டாக இன்டர்பிரேட் பண்ணீங்க மேடம், வசந்தி மேடம். எக்ஸலண்ட்டாக இன்டர்பிரேட் பண்ணீங்க. கரெக்ட், தேங்க்ஸ். இந்த இடத்துல ஒரு விஷயம், அறிவை பங்குவை, ஆற்றலை பகுத்து கொடு, வெளிச்சத்தை விநியோகிக்காமல் இருந்தால் உன்னிடம் உள்ள சுடரே சூடாகும். ரொம்ப அருமையான வரிகள். அதான் அறிவை பங்குவை, அறிவை வந்து பங்கு வச்சிடு, ஆற்றலை பகுத்து கொடு, உன்னோட ஆற்றலை பகுத்து கொடு. இதுக்கு உதாரணம் அழகா சொல்லிட்டாரு பாருங்க. வெளிச்சத்தை விநியோகிக்காமல் இருந்தால் உன்னிடம் உள்ள சுடரே சூடாகும். கருகிவிட்ட பிறகு இருளும் விலகாது, அருளும் வராது. அதைத்தான் சார் சொன்னேன். ஒரே விஷயம்தான், ரெண்டு விதமா வந்து வெளிப்படுது. சரியான ஒரு விதத்துல வந்து சூடாகுது, இன்னொரு விதத்துல வெளிச்சமாகுது. அதாவது இந்த என்ன சொல்றது, இந்த தட்டச்சுக்காரருக்கு தட்டச்சு வருகிறது, தமிழ் வரவில்லை அப்படிங்கிறது நல்லா இருந்தது.
அது இன்னொன்னு, அவரா போய் தேடலையா, ஆள் வச்சு தேடுறாருன்னு சொல்றாரு பாத்தீங்களா சார்? அவரா போய் தேடுனா அடிச்சு போட்டாலும் போட்டுருவாங்க, அதனால ஆமா. ஆளை வச்சு தேடி பிடிச்சிட்டு வருவோங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அது ஆட்களை வைத்து எந்திரத்தனமான வாழ்க்கை, எந்திரத்தனமா இருக்குது வாழ்க்கைங்கிறத அப்படி மறைமுகமா சொல்றாரு. ஆமா. எந்திரத்தனமா எதையும் திங்க நம்ம நினைக்காம அப்படியே அந்த சொல்லுவோம்ல மெக்கானிக்கலா, அப்படி அதுதான் அப்படி சொல்றாரு. அதாவது இதை அதை வந்து செய்வது அதாவது இப்போ கல்வியை பத்தி அப்படி சொல்லும்போது அறிவு வந்து தனி உடைமையா இருக்கிற வரைக்கும் இருந்தா இருக்கிறதுனால வறுமை ஆமா வந்து பொது உடைமையா இருப்பதில் என்ன ஆயிடுச்சு. அதிசயம்? ஒண்ணும் அதுல அதிசயமே கிடையாது. ஆ. ஆமா, ஏன்னா பாரதியார் கூட சொல்றாருல்ல, தனக்கு வந்து சோறு இல்ல, ஆனா ஏங்கிற காரணமுமே தெரியல மக்களுக்கு. தனக்கு ஏன் சோறு கிடைக்கலங்கிற காரணம் கூட தனக்கு தெரியல. அப்படிப்பட்ட மக்கள் தான் இருக்காங்க, அப்படிதானே அவர் குறிப்பிடுறாரு. வேற யாராச்சும் பேசுறீங்களா? ஒரு கருத்து. இடியப்பத்துக்கு முதலும் இல்ல முடிவும் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன உதாரணத்துக்கு சொல்றாரு அத? எதுங்க சார்? இடியாப்பத்துக்கு ஆமா, இது எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னே தெரியல. தெரியாது இல்ல, அது போய் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாதன்றாரு. உனது கவலைகள் உன்னை பற்றியே இருக்கக்கூடாது, உலகத்தை பற்றி இருக்கணும்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படி என்னங்க, நம்ம என்னுடைய கவலைகள் நான் வர்றப்போ மற்றவங்க கவலை நினைக்கிறப்போ என்னோட கவலை ஒண்ணு இல்லாம போயிடுது. அப்படிதான் நான் நினைக்கிறது உண்டு. என்னுடைய கவலைகளை ஒண்ணுமில்லாம போயிடு. உலகத்தின் கவலைகளை பத்தி நினைக்கிறப்போ என்னுடைய கவலைகள் ஒண்ணுமே இல்லாம போயிடுது அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன சொல்ல வராருன்னு சொல்லுங்க. உனது கவலைகள் உன்னை பற்றியதாக இருந்தால் பாறை போல உன்னை அவை அழுத்தும். உலகத்தை பற்றி இருந்தால் உலகத்தை பற்றியதாக இருந்தால் பாலை போல அவைகள் உனக்கு பலனை கொடுக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமையான வார்த்தை சார். இதுல வந்து வெளிச்சம் ஏற்றுவது என் வேலை அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து மற்றவங்களுக்கு வந்து அந்த இருளை போக்கக்கூடிய ஒரு பணியை அவர் செய்யறாரு அப்படின்ற கருத்தையும் வலியுறுத்துறாரு. நீ எதற்காக வந்தாய், ஏன் இங்கு வாழ்கிறாய், இன்றாவது கேள், இன்றாவது கேள் எனும்போது இளைஞர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு தூண் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஆத்திரம் உள்நாக்கு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா உள்நாக்கு வந்து நம்ம பேசுறத வந்து வைப்ரேட் பண்ணி மாடுலேஷன் பண்ற ஒரு யூனிட். அது நாக்கு உள்ளார இருக்குது. ஸோ அந்த ஆத்திரம் வந்து உணர்ச்சிக்கும் முளைத்த உள்நாக்கு, அதை வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாருன்னு தெரியல அந்த டீட்டெயில். ஆத்திரம் உணர்ச்சிக்கு முளைத்த உள்நாக்கு உணர்ச்சி. ஓகே, அதுவும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. உள்நாக்கு நடவடிக்கை என்கிற நாக்கிற்கு அப்பால் உணர்ச்சி என்கிற உள்நாக்கு உயர்ந்து விடாமல் அதிகமா இருக்கக்கூடாது அப்படின்னு வைக்கிற உயர்வே அறிவு. நாக்குக்கும் மேலாக உள்நாக்கு வளரக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா இருந்தது, வித்தியாசமா இருந்தது. அதே மாதிரி இந்த ஆகாயத்தை நோக்கு, அதை நெருங்கு, வானம் வசப்படும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அப்ரோச் அது. ஸோ நாம பெருசா நினைச்சுக்கிறோம், நீ அண்ணாந்து வானத்தை பார்க்கும்போது நீ எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்றதுதான் கான்செப்ட் அது. தேங்க்யூ, நல்லா இருந்தது. ஸ்கை இஸ் தி லிமிட் அப்படிங்கறாங்கல்ல. ஆமா ஆமா, வானமே எல்லை, நீ அது மட்டும் போ அப்படிங்கறாங்க. அப்பதான் நீ aim for the star, you will reach the sky ம்பாங்கல்ல. aim for the star, அது இருக்கு. நல்லா அமுதாமா, சார். என்னுடைய அப்சர்வேஷன் வந்து கணக்கு வாத்தியாருக்கு கணக்கு தெரியவில்லை என்றால் அவரை கொட்டுவதற்கு கைகள் கூச்சப்படும். ஒரு அடிப்படை கூட இல்லைன்னா எப்படி சார்? இங்கிலீஷ் வாத்தியாருங்க, இங்கிலீஷ்ல நீங்க போய் கிராமர் சொல்ல தெரியுங்க, நீங்களே தப்பா பேசுனீங்கன்னா அப்புறம் எப்படி? கைகளே கூச்சப்படும். இல்ல, இவர் வந்து வார்த்தை சித்தர்ங்கிற வார்த்தை ரொம்ப அடைமொழியோட அந்த காலத்தெல்லாம் வந்து ஒரு மேடைக்கு போனா, நான் அப்படி மேடை பேச்சால் நிறைய கேட்டிருக்கேன். ஏடிஎம்கே இருந்தார் அவருடைய மேடை பேச்சால் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்து கேட்டிருக்கேன். அதெல்லாம் நல்ல அருமையா பேசுவார். அவருடைய கொஞ்சம் குள்ள உருவம் ரொம்ப இது கிடையாது, நல்ல அருமையா நீட்டி முழக்கி இந்த பாடி லாங்குவேஜோட பேசுவாரு. நல்ல அருமையான ஒரு இது. நீங்க எடுத்து கொடுத்த கவிதைகளும் நல்ல அருமையான கவிதைகள். எனக்கு ஒரு சின்ன ஒரு நெருடல்,
இரவு இருக்கும்போது ஏன் இவர் ராத்திரி என்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு? ஒரு கரெக்ட். நல்ல கவிஞர். ஆமா. அவரு பொதுவா நம்ம வந்து இரவுன்றது அதிகமா யூஸ் பண்றோம். ராத்திரி தப்பு கிடையாது. தப்பு கிடையாது. 2ம் ஆமாம். சரியான வார்த்தைகள் தான். அத வந்துட்டு ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ராத்திரிங்கிறது நம்ம மிட் நைட்டு, ஏர்லி மார்னிங் இப்படி இங்கிலீஷ்ல சொல்றோம் இல்லைங்களா? அதுக்கு தான் அந்த ராத்திரின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்களாம். அதர்வைஸ் டேவுக்கு ஈக்குவலன்ட் நைட். அப்போ ஆக்சுவலா அது வடமொழி வார்த்தை சார், இது வடமொழி வார்த்தை அதான் ராத்திரி. ராத்திரி. ராத்திரி வடமொழி வார்த்தை. இதே மாதிரி அவர் வடமொழி சில வார்த்தைகள் நல்ல அருமையான தமிழ் வார்த்தைகளை சொல்லினாலும், சங்கடம் இல்லை, சங்கீதம், வாத்தியார் அப்படின்னு ஒரு சில சான்ஸ்கிரிட் வார்த்தைகளை அவர் யூஸ் பண்றாரு. சில சமயங்கள்ல இந்த மாதிரி கவிதைகள்ல அது ஒரு உரை வீச்சா இருக்கும் சார், அதனால அதை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. ஆமா. அந்த ராத்திரிகள்னு பார்த்து அதை நான் யோசனை பண்ணேன். அது ரொம்ப தெரியல. அவரு என்ன கேட்டா தெரியாது. சில வார்த்தைகள் வந்து அந்த அழகுக்காக பயன்படுத்துறது, அந்த ஒரு சில இடத்துல அது பொருந்தும். அலங்கார பொருள். அதனால பயன்படுத்துறது. நீங்க அமுதா மேடம் வார்த்தைகளால் விருது வைங்களை படிங்க, கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். அதுல ஒரு சில இடத்துல அவங்க பயன்படுத்திருக்காங்க. படிக்கல. அது இவர் அதிகமா பயன்படுத்திருக்காரு. இது முன்ன கோபரத்னம் சார் எல்லாம் சொன்ன மாதிரி ஒரு சரியான மோட்டிவேஷனல் வேர்டு அது. ஆகாயத்தை நோக்கு, அதை நெருங்கு, அகிலமே வசப்படும். அது ஒரு மோட்டிவேஷனல் திங். நீ எண்ணுவதெல்லாம் உயர்வுள்ள, ஏன் சின்ன கீழே பாக்குற, நல்ல வானத்தை நோக்கி பாரு, மேல போக. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இவர் இன்னொருத்த யாரும் சொன்ன மாதிரி, நம்ம நாராயணமூர்த்தி சார் சொன்ன மாதிரி, அறிவு தனி உடைமையாக இருந்தால் வறுமை பொது உடைமையாக இருப்பதில் அதிசயம் என்ன இருக்கிறது? அது வந்து தனி உடைமையானது பொது உடைமையா இருக்கிறது என்ன அதிசயம் இருக்குது? ரெண்டும் சரியான கவிதைகளை எடுத்து சொன்னீங்க மேடம். ரொம்ப நன்றி. வடமொழியான எம்ஜிஆருடைய ரொம்ப எம்ஜிஆருக்கு எம்ஜிஆரோட நெருங்கி பழக்கம். ராஜ்யசபா எம்பி எல்லாம் வந்திருக்காங்க. இந்த வயசுலே ராஜ்யசபா எம்பி ஆக்கிறவரு. நான் பிறந்த 1946 பிறந்தவர். அவருடைய நண்பர் அவர் ஊர்ல வடமொழியான் பிறந்த ஊர்ல இருந்து என்னுடைய நண்பர் இருந்தாரு. அவர் பத்தி ரொம்ப நாகிட்டு பேசுவாரு. அதனால நேர்ல பார்க்க முடியல. அப்பெல்லாம் ரொம்ப பெரிய பேச்சாளர். அப்பெல்லாம் அவர் பத்தி நிறைய வந்தது. அதுக்கப்புறம் 2005 இறந்துட்டார். 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். எங்க இதுலயே இறந்துட்டார். ஒரு உடம்பு சரியில்லாத. அதாவது ராத்திரிகள் விடுவதில்லை அப்படிங்கறது அவர் என்ன மீன் பண்றேன்னு நான் நினைக்கிறேன்னா, பல பேருடைய வாழ்க்கை வந்து விடுவதே இல்லை. இல்ல சார், விடுவதில்லை இல்ல சார். இது வேற ஒரு கவிதையோட தலைப்பு. அதாவது வேற ஒரு கவிதையில வரக்கூடிய வார்த்தை அது. அதை கொண்டு வந்து இதுல போட்டு அந்த கவிதை இன்னைக்கு நான் போட்டிருக்கேன் மதிசூடியில. சார், எல்லா ராத்திரிகளும் விடுகின்றனதான் தலைப்பு. விடுகின்ற பாசிட்டிவா தான் சொல்றாரு. பாசிட்டிவா தான் சொல்றேன். எல்லா ராத்திரிகளும் விடுகின்றனதான் தலைப்பு. அது என்னன்னா, ராத்திரி தான் விடியுது. ஆமா, வாழ்வு விடியவில்லைங்கிற மீன் பண்றான்னு நான் நினைக்கிறேன். சார் நாராயணம் சார், நான் இன்னைக்கு மதிசூடியில அந்த கவிதையை போட்டிருக்கேன். உங்களுக்கு நான் அனுப்புறேன், நீங்க பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா. சரி சரி சரி. என் ஆங்கிலத்தை திருத்தட்டும் பிழையாக இருந்தால், சரியாக இருப்பதை திருத்தி பிழையாக அடிக்கிறவனின் விரலில் நரகமாய் விடுகிறது. டீச்சர்ஸ் சார் இருக்கிற இது சப்ஜெக்டிவா இது பண்ணிட்டு நம்மளோட இதையே வேற மாதிரி மாத்தி எழுதி அனுப்புவாங்க. அதே மாதிரிதான் இருக்கும் அது. அது அவருக்கு கொஞ்சம் கோபம் இருந்துக்கு, அதுதான் காமிச்சிருக்காரு. என் ஆங்கிலத்தை திருத்தட்டும் பிழையாக இருந்தால், சரியாக இருப்பதை திருத்தி பிழையாக அடிக்கிறவனை விரலில் இருக்கிற நகமே நரகமாய் விடுகிறது. ஆமா ஆமா. அடுத்த கவிதை போயிடலாமா? அடுத்த கவிதை போயிடலாமா? போயிடலாம் மேடம். எதிர் கோணங்கள். அடுத்த கவிதை எதிர் கோணங்கள். ஒரே ஒரு நிமிஷமா. சாரி, இல்ல நம்ம அந்த சிலிக்காவும் அந்த உப்புன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அது ரொம்ப நல்ல பாயிண்டா இருந்தது. அந்த பாயிண்ட் அத சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப அந்த தட்டச்சு செய்யும் போது அந்த நகம் அப்படிங்கிறது வந்து இப்பவும் வந்து நம்ம கையில போன்ல தட்டச்சு செய்யும் போது கூட சில சமயங்கள்ல நகம் அதிகமா இருந்தா நம்ம வந்து ஒரு எழுத்து அடிக்க போவோம், அது வேற எழுத்து தான் அடிக்கும். அந்த மாதிரியும் நம்ம நகம் மட்டும் இல்ல, நம்ம விரல் கூட கொஞ்சம் தட்டையாயிடுன்னு வச்சிடுங்க. மொபைல்ல பாத்தீங்கன்னா கை தட்டு மாதிரி மாறி மாறி போயிடும். அதுதான் அம்மாடி கல்யாணி. ஆனா இந்த இடத்துல வந்து அத சொல்லல அவரு, ஆங்கிலத்தை திருத்தறதுக்காக சொல்றதான் அந்த இடத்துல. அது புரிஞ்சிருச்சுமா, அது புரிஞ்சிருச்சு. தட்டச்சர்களுக்கு தட்டச்சு வருகிறது. அந்த இடத்துல விரலை பத்தி கொண்டு வரலமா அவரு?
இல்லம்மா, அது புரிஞ்சிருச்சு. அது நான் சொல்ல வர்றது, அந்த விரல் வந்து கரெக்ட் அந்த கரெக்ட். மாரி நகம் வளரும் போதும் அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்ல வரேன். இருக்கு இருக்கு இருக்கு. ம், உண்மைதான் ம். உண்மைதான். உண்மை உண்மை உண்மை. அடுத்தது போயிடலாம் மேடம். போலாமாம்மா கல்யாணி? போயிடலாமா? ஆ. எதிர்கோணங்கள். நான் தான் கலிய பெருமாள் பேசுகிறேன். கலிய பெருமாள் என்றால் எனது செயலாளர் கேட்கிறார். கலிய பெருமாள் என்று சொல்லுங்கள் போதும். எந்த கலிய பெருமாள்? எனது செயலாளர் மன்றாடுகிறார். கலிய பெருமாள் என்று சொல்லிவிட்டால் போதும் என்கிறேன். பிறகு என்ன கேள்வி? எனக்கு கணக்கில்லாத கலிய பெருமாள்களை தெரியும். இவர் எந்த கலிய பெருமாள் என்று எப்படி தெரிந்து கொள்வது? எந்த கலிய பெருமாள் என்று சொல்லிவிட்டால் என்ன குறைந்து போகும்? நானே கேட்கிறேன். தினமலரில் உங்களோடு வேலை பார்த்த கலிய பெருமாள் என்கிறார். ஓ, அந்த கலிய பெருமாளா என்கிறேன். நம் கோணத்திலிருந்தே நாம் மனிதர்களை பார்க்கிறோம். அவர்களின் கோணத்திலிருந்து பார்த்தால் அல்லாது பிரச்சனைகள் தீராது. நாம் மனிதர்களை பார்க்கிறோம். நம் கோணத்திலிருந்தே நாம் மனிதர்களை பார்க்கிறோம். அவர்களின் கோணத்திலிருந்து பார்த்தால் அல்லது பிரச்சனைகள் தீராது. சிலரிடத்தில் முகவரி கேட்கிறோம். சௌகத் அலி, திருநெல்வேலி என்று போட்டால் போதும் என்கிறார்கள். சௌகத் அலி, திருநெல்வேலி என்று போட்டால் போதும் என்கிறார்கள். முழு முகவரி சொல்கிற முகங்களே குறைந்து கொண்டு வருகின்றன. தப்பாமல் தபால் சென்று சேர வேண்டுமே என்கிற கவலை நமக்கு. தான் எல்லோருக்கும் தெரிந்தவன் என்பதை நிலைநாட்ட வேண்டும் என்கிற அவசரம் அவருக்கு. உண்மை என்ன? தபால்காரருக்கு மாத்திரமே அவரை தெரிந்திருக்கும். தபால்காரர் மாறிவிட்டால் கடிதம் போட்ட இடத்திற்கே புறப்பட்டு வந்துவிடும். தவறாமல் கடிதம் சேர வேண்டும் என்பது நமது கோணம். பெருமை நிலைநாட்டப்பட்டு விட்டால் போதும் என்பது அவரது கோணம். தப்பாமல் தபால் சென்று சேர வேண்டுமே என்கிற கவலை நமக்கு. தான் எல்லாருக்கும் தெரிந்தவன் என்பதை நிலைநாட்ட வேண்டும் என்கிற அவசரம் அவருக்கு. உண்மை என்ன? தபால்காரருக்கு மாத்திரமே அவரை தெரிந்திருக்கும். தபால்காரர் மாறிவிட்டால் கடிதம் போட்ட இடத்திற்கே புறப்பட்டு வந்துவிடும். தவறாமல் கடிதம் சேர வேண்டும் என்பது நமது கோணம். பெருமை நிலைநாட்டப்பட்டு விட்டால் போதும் என்பது அவரது கோணம். இப்படிதான் நீதிமன்றத்திற்கு போன முதல் நாள் அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு வாய்தா வேண்டும் என்றேன். இப்படிதான் நீதிமன்றத்துக்கு போன முதல் நாள் அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு வாய்தா வேண்டும் என்றேன். நீதிபதி 16ஆம் தேதியா என்று கேட்டார். நான் அடுத்த வெள்ளிக்கிழமை என்றேன். அவர் 16ஆம் தேதியா என்றார். 16ஆம் தேதிதான். வெள்ளிக்கிழமை என்று நான் விளங்கிக் கொள்ளவில்லை. வெள்ளிக்கிழமைதான் 16ஆம் தேதி என்பதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. என் கோணத்தில் நான் பார்த்தேன், அவர் கோணத்தில் அவர் பார்த்தார். முடிவு, நீதிமன்றத்தில் பல்செட்டுகளை கூட பரதமாடின. நீதிமன்றத்தில் பல்செட்டுகளை கூட பரதமாடின. நான் தூங்குவதாக ஒருவரிடமும் சொல்வதில்லை, இரவு உட்பட. நான் தூங்குவதே தவறென்று நண்பர்கள் நினைக்கிறார்கள். நான் தூங்குவதாக ஒருவரிடமும் சொல்வதே இல்லை, இரவு உட்பட. நான் தூங்குவதே தவறென்று நண்பர்கள் நினைக்கிறார்கள். விடியற் காலை 3 மணிக்கு தான் படுத்திருப்போம். இரவு 8 மணிக்கே தூங்கியவர் 4 மணிக்கெல்லாம் வந்து இவருக்கு அதிகாலையில் எழுந்திருக்கும் பழக்கமே இல்லையோ என்று அலட்சியமாக கேட்பார். அவர் கோணம் அப்படி, நமது கோணம் இப்படி. எழுத வேண்டியவை ஏராளம் இருக்கும். அச்சகத்தார் அச்சிட்டுக் கொண்டிருப்பார்கள். சொல்ல சொல்ல எழுதுகிற தம்பி கல்லாடன் எச்சரித்துக் கொண்டே இருப்பார். இன்றைக்கு சொல்லாவிட்டால் இமயமலைக்கு இடுப்பு வலி வந்துவிடும் என்று 60 பேர் நச்சரித்துக் கொண்டிருப்பார்கள். இன்று சொல்லாவிட்டால் இமயமலைக்கு இடுப்பு வலி வந்துவிடும் என்று 60 பேர் நச்சரித்துக் கொண்டிருப்பார்கள். இன்றைய பொழுது என்னை எழுத விடுங்கள். எழுத்து என்பது வேள்வி. எழுத்து என்பது வேள்வி. வேள்விக்கு இடைஞ்சல் செய்தவர்கள் புராண காலத்தில் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது நமது பிரசங்கம். வந்தவர்கள் விட்டால் தானே. எழுத்து என்பது வேள்வி. வேள்விக்கு இடைஞ்சல் செய்தவர்கள் புராண காலத்தில் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது நமது பிரசங்கம். வந்தவர்கள் விட்டால் தானே. அவர்களுக்கு அவர்கள் காரியங்கள் பெரிது. நமக்கு இன்றைக்கு எழுதாவிட்டால் துயரமாகி போகும்.
அவர்கள் கோணம் அப்படி, நமது கோணம் இப்படி. நாளெல்லாம் உழைத்து உடல் சோர்ந்து எழும்ப இயலாமல் மனைவி படுத்திருப்பாள். சாயங்காலம் வரை அவள் சாய்ந்து கிடந்தால் அதுவரைக்கும் தூங்கிக் கொண்டிருந்த கணவர் சாயங்காலம் தூங்குவது சரியில்லை என்கிறார். இந்த நாட்டில் காசு இல்லாமல் கிடைப்பது புத்திமதி ஒன்றுதான். இவர் கோணம் வேறு, அவள் கோணம் வேறு. உன்னை பகைக்கிறவனுக்கு பாசம் காட்டு, பாதிரியார் சொல்கிறார். மகிமைதாஸ் வெட்டி விட்டுதான் வரப்போகிறான். எல்லோரையும் மன்னிக்க வேண்டும் என்பது பாதிரியாரின் கோணம். மன்னிப்பின் மதிப்பை அறியாதவர்களை மன்னித்தால் மன்னிப்பிற்கே மரியாதை இல்லாமல் போகும், இது அவன் வாதம். மன்னிப்பின் மதிப்பை அறியாதவர்களை மன்னித்தால் மன்னிப்பிற்கே மதிப்பு இல்லாமல் போய்விடும், மரியாதை இல்லாமல் போய்விடும், இது அவன் வாதம். இது குப்பைப்படம், இது ஓடாது. இதை ஓட்டலாம், இதற்கு ஒரு விருதா? சினிமாவை நிரம்ப தெரிந்தவர் ஒருவர் இப்படி கேட்கிறார். இவருக்கு சினிமாவை தெரிந்திருக்கிறது, மக்களை தெரியவில்லை. மக்கள் விரும்பியதை பார்க்கிறார்கள். இவர் மாதிரி மக்கள் விரும்பவில்லை என்பது மக்களின் குறையல்ல. தனக்கு தெரிந்தது மாத்திரமே சரி என்று இவர் நினைக்கிறார். மக்கள் அவர்களுக்கு பிடித்த படங்களை பார்ப்பதற்கும் ஒரு படம் அவர்களை பிடித்து இழுத்து கொள்ளுவதற்கும் இருக்கிற காரணங்களை இவர் அறிய மாட்டார். நமது கோணத்திற்கும் அப்பால் சில கோணங்கள் உண்டு. தன்னை நம்புகிறவர்களுக்கு தான் வளர்ச்சியே வந்திருக்கிறது. தன்னை நம்புகிறவர்களுக்குத்தான் வளர்ச்சியே வந்திருக்கிறது. காலத்தாலும் சூழ்நிலைகளாலும் மனித எண்ணங்கள் மாறுகின்றன என்பதை நாம் சரியாக எண்ணி பார்க்க வேண்டும். மனித எண்ணங்கள் காலத்தாலும் சூழ்நிலைகளாலும் மனித எண்ணங்கள் மாறுகின்றன என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சரியாக போக வேண்டும். அடிக்கடி நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு பிரச்சனைக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கோணங்கள் உண்டு என்பதை முதலில் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். என்றால்தான் இருளின் கரை விளைக்கும். ஒரு பிரச்சனைக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கோணங்கள் உண்டு என்பதை முதலில் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். என்றால்தான் இருளின் கரை வெளுக்கும். இது நடந்து விட்டதே, அதுவும் இப்படி நடந்து விட்டதே. ஓ, நன்றி சார், நன்றி. அது அடுத்த கவிதைக்கு போயிட்டேன். அதான் யோசித்தேன் நான். ஆமா, அடுத்த கவிதைக்கு போயிட்டீங்களான்னு யோசித்தேன். நன்றி சார். இன்னொரு முறை படிக்கலாமா? இப்ப யாராச்சும் குறிப்பெடுத்திருக்கீங்களா? இல்ல சார், இன்னொரு படிக்கலாம். படிக்கிறட்டுமா சார்? படிங்க மேடம். காமிங்க சார். இதோ போடுறேன். கொஞ்சம் குறிப்பெடுத்துங்க அவங்கவுங்களுக்கு வேண்டிய பார்வையில். ஏன்னா அவர் ஒரு கோணம் தான் சொல்லியிருக்காரு. ஏகப்பட்ட கோணம் சார். ஆமா, படிங்க மேடம். நான் தான் கலிய பெருமாள் பேசுகிறேன். கலிய பெருமாள் என்றால் எனது செயலாளர் கேட்கிறார். கலிய பெருமாள் என்று சொல்லுங்கள் போதும். எந்த கலிய பெருமாள்? எனது செயலாளர் மன்றாடுகிறார். கலிய பெருமாள் என்று சொல்லிவிட்டால் போதும் என்கிறேன். பிறகு என்ன கேள்வி? சார், இதுல இந்த லாலா வேறுபாடு பார்த்தீங்களா சார், எவ்வளவு கிடக்குன்னு. நான் தான் கலிய பெருமாள் பேசுகிறேன். கலிய பெருமாள் என்றால் எனது செயலாளர் கேட்கிறார். கலிய பெருமாள் என்று சொல்லுங்கள் போதும். எந்த கலிய பெருமாள்? எனது செயலாளர் மன்றாடுகிறார். கலிய பெருமாள் என்று சொல்லிவிட்டால் போதும் என்கிறேன். பிறகு என்ன கேள்வி? எனக்கு கணக்கில்லாத கலிய பெருமாள்களை தெரியும். இவர் எந்த கலிய பெருமாள் என்று எப்படி தெரிந்து கொள்வது? எந்த கலிய பெருமாள் என்று சொல்லிவிட்டால் என்ன குறைந்து போகும்? நானே கேட்கிறேன். தினமலரில் உங்களோடு வேலை பார்த்த கலிய பெருமாள் என்கிறார். ஓ, அந்த கலிய பெருமாளா என்கிறேன். நம் கோணத்திலிருந்தே நாம் மனிதர்களை பார்க்கிறோம். அவர்களின் கோணத்திலிருந்து பார்த்தால் அல்லாது பிரச்சனைகள் தீராது. சிலரிடத்தில் முகவரி கேட்கிறோம். சௌகத் அலி, திருநெல்வேலி என்று போட்டால் போதும் என்கிறார்கள். முழு முகவரி சொல்கிற முகங்களே குறைந்து கொண்டு வருகின்றன. தப்பாமல் தபால் சென்று சேர வேண்டும் என்கிற கவலை நமக்கு. தப்பாமல் தபால் சென்று சேர வேண்டுமே என்கிற கவலை நமக்கு.
தான் எல்லோருக்கும் தெரிந்தவன் என்பதை நிலைநாட்ட வேண்டும் என்கிற அவசரம் அவருக்கு. உண்மை என்ன? தபால்காரருக்கு மாத்திரமே அவரை தெரிந்திருக்கும். தபால்காரர் மாறிவிட்டால் கடிதம் போட்ட இடத்திற்கே புறப்பட்டு வந்துவிடும். தவறாமல் கடிதம் சேர வேண்டும் என்பது நமது கோணம். பெருமை நிலைநாட்டப்பட்டு விட்டால் போதும் என்பது அவரது கோணம். இப்படித்தான் நீதிமன்றத்திற்கு போன முதல் நாள் அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு வாய்தா வேண்டும் என்றேன். நீதிபதி 16ஆம் தேதியா என்று கேட்டார். நான் அடுத்த வெள்ளிக்கிழமை என்றேன். அவர் 16ஆம் தேதியா என்றார். 16ஆம் தேதிதான் வெள்ளிக்கிழமை என்று நான் விளங்கிக் கொள்ளவில்லை. வெள்ளிக்கிழமைதான் 16ஆம் தேதி என்பதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. என் கோணத்தில் நான் பார்த்தேன், அவர் கோணத்தில் அவர் பார்த்தார். முடிவு, நீதிமன்றத்தில் பல்செட்டுகளை கூட பரதம் ஆடின. ஆமா, நீதிமன்றத்தில் பல்செட்டுகளை கூட பரதம் ஆடின. நான் தூங்குவதாக ஒருவரிடமும் சொல்வதில்லை, இரவு உட்பட. நான் தூங்குவதே தவறென்று நண்பர்கள் நினைக்கிறார்கள். விடியற்காலை 3 மணிக்குத்தான் எழுந்திருப்போம். இரவு 8 மணிக்கே தூங்கியவர் வந்து இரவு 8 மணிக்கே தூங்கியவர் 4 மணிக்கெல்லாம் வந்து, இவருக்கு அதிகாலையில் எழுந்திருக்கும் பழக்கமே இல்லையோ என்று அலட்சியமாக கேட்பார். அவர் கோணம் அப்படி, நமது கோணம் இப்படி. எழுத வேண்டியவை ஏராளம் இருக்கும். அச்சகத்தார் அச்சிட்டுக் கொண்டிருப்பார்கள். சொல்ல சொல்ல எழுதுகிற தம்பி கல்லாடன் எச்சரித்துக் கொண்டே இருப்பார். இன்றைக்கு சொல்லாவிட்டால் இமயமலைக்கு இடுப்பு வலி வந்துவிடும் என்று 60 பேர் நச்சரித்துக் கொண்டிருப்பார்கள். இன்றைய பொழுது என்னை எழுத விட்டு விடுங்கள். எழுத்து என்பது வேள்வி. வேள்விக்கு இடைஞ்சல் செய்தவர்கள் புராண காலத்தில் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது நமது பிரசங்கம். வந்தவர்கள் விட்டால் தானே. அவர்களுக்கு அவர்கள் காரியங்கள் பெரிது. நமக்கு இன்றைக்கு எழுதாவிட்டால் துயரமாகி போகும். அவர்கள் கோணம் அப்படி, நமது கோணம் இப்படி. நாளெல்லாம் உழைத்து உடல் சோர்ந்து எழும்ப இயலாமல் மனைவி படுத்திருப்பாள். சாயங்காலம் வரை அவள் சாய்ந்து கிடந்தால் அதுவரைக்கும் தூங்கிக் கொண்டிருந்த கணவர் சாயங்காலம் தூங்குவது சரியில்லை என்கிறார். இந்த நாட்டில் காசு இல்லாமல் கிடைப்பது புத்திமதி ஒன்றுதான். இவர் கோணம் வேறு, அவர் கோணம் வேறு. உன்னை பகைக்கிறவனுக்கு பாசம் காட்டு, பாதிரியார் சொல்கிறார். மகிமைதாஸ் வெட்டி விட்டுதான் வரப்போகிறார். எல்லோரையும் மன்னிக்க வேண்டும் என்பது பாதிரியாரின் கோணம். மன்னிப்பின் மதிப்பை அறியாதவர்களை மன்னித்தால் மன்னிப்பிற்கே மரியாதை இல்லாமல் போகும். இது அவன் வாதம். இது குப்பை படம், இது ஓடாது, இதை ஓட்டலாம், இதற்கு ஒரு விருதா? சினிமாவை நிரம்ப தெரிந்தவர் ஒருவர் இப்படி கேட்கிறார். இவருக்கு சினிமாவை தெரிந்திருக்கிறது, மக்களை தெரியவில்லை. மக்கள் விரும்பியதை பார்க்கிறார்கள். இவர் மாதிரி மக்கள் விரும்பவில்லை என்பது மக்களின் குறையல்ல. இவருக்கு சினிமாவை தெரிந்திருக்கிறது, மக்களை தெரியவில்லை. மக்கள் விரும்பியதை பார்க்கிறார்கள். இவர் மாதிரி மக்கள் விரும்பவில்லை என்பது மக்களின் குறையல்ல. தனக்கு தெரிந்தது மாத்திரமே சரி என்று இவர் நினைக்கிறார். மக்கள் அவர்களுக்கு பிடித்த படங்களை பார்ப்பதற்கும் ஒரு படம் அவர்களை பிடித்து இழுத்துக் கொள்வதற்கும் இருக்கிற காரணங்களை இவர் அறிய மாட்டார். நமது கோணத்திற்கும் அப்பால் சில கோணங்கள் உண்டு. தன்னை நம்புகிறவர்களுக்கு தான் வளர்ச்சியே வந்திருக்கிறது. காலத்தாலும் சூழ்நிலைகளாலும் மனித எண்ணங்கள் மாறுகின்றன என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சரியாக போக வேண்டும். அடிக்கடி நம்மை சரிப்படுத்திக் கொள்ளவும் வேண்டும். அதற்கு ஒரு பிரச்சனைக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கோணங்கள் உண்டு என்பதை முதலில் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். என்றால்தான் இருளின் கரை வெளுக்கும். அதற்கு ஒரு பிரச்சனைக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கோணங்கள் உண்டு என்பதை முதலில் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். என்றால்தான் இருளின் கரை வெளுக்கும். நன்றி சார்.
அருமை மேடம். இது ரொம்ப அழகா ஒவ்வொருத்தரோட பார்வை எப்படி இருக்கும் அப்படின்ற பல உதாரணங்கள் ரொம்ப பல பல செய்திகள் சொல்லியிருக்காரு. ராமு சாருக்கு பலருக்கு தகுந்த ஒரு சில செய்தி சொல்லியிருக்காரு. 8 மணிக்கு தூங்குறவன் 4 மணிக்கு எழுச்சிக்கலாம், 12 மணிக்கு தூங்குறவன் 4 மணிக்கு எழுச்சிக்கணும்ன்றது சாத்தியம் இல்லைல்ல. அது ஒண்ணு ஒரு ஒரு இது படம் பத்தி நல்ல ஒரு உதாரணங்கள் பேசலாம் மற்றவர்கள். சார் இதுல இவர்னு சொல்றது யார சொல்றாரு சார் அவரு? உங்களதான் சார். ஒரே நிமிஷம் சார். இப்போ ஸ்டீஃபன் சாருக்கு வந்து ராமு சார் ஞாபகம் வந்தாரு, எனக்கு வந்து நாராயணமூர்த்தி சார் ஞாபகம் வந்தாரு. எனக்கு நானே ஞாபகம் வந்துக்கணும் சார். நம்ம காட்டி கொடுக்கலன்னா கூட நாங்கள் காட்டி கொடுத்துருவோம். ஆமா, இதுல பாத்தீங்கன்னா நம் கோணத்தில் இருந்தே நம் மனிதர்களை பார்க்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா தவறாமல் கடிதம் சேர வேண்டும் என்பது நமது எண்ணம். என் கோணத்தில் நான் பார்த்தேன், அவர் கோணத்தில் அவர் பார்த்தார். காசு இல்லாமல் கிடைப்பது புத்திமதி ஒன்றுதான். ஒரு பிரச்சனைக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கோணங்கள் உண்டு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கா நடக்கிற விஷயங்களை அப்படியே வந்து கோடிட்டு காட்டியிருக்காரு சார். ஆனா நாம சார் கோணங்கள் உண்டுங்கிறத நம்ம வந்து பாக்குறது இல்ல பொதுவா. எல்லாருமே அவங்கவுங்க கோணத்தை மட்டும்தான் பாக்குறோம். முன்னால இருக்கிறவங்க கோணத்துல நம்மள வச்சு பாக்குறவங்க வந்து ரொம்ப குறைவான மனிதர்கள் தான். அப்படிதான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களிலேயும் நம்மளை தூக்கி கொண்டு போய் அவங்களோட பொருத்தி பார்க்கும் போதுதான் அந்த குறை நிறைகளை நம்மால புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கறதும். நம்ம என்ன பண்ணோம், போட்டோ எடுக்கும் போது என் கேமரால எடுங்க நல்லா வரும், அருமையா இருக்கும்னு சொல்லுவோம். ஆனா மத்தவங்க கேமரால அருமையா இருக்குதா இல்லைன்றது நமக்கு தெரியாது. சார் இந்த முகவரி இருக்குல்ல, தமிழ்வாணம் இருக்கும்போது தமிழ்வாணம் ஒரு தடவை சொல்லியிருந்தாரு, நீங்க என்ன அட்ரஸ்லாம் எழுத தேவையில்லை, கவர்ல வந்து ஒரு கண்ணாடி, கருப்பு கண்ணாடி படம் போட்டு சென்னைன்னு போட்டா எனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி. அதுக்குதான் சொல்லிக்கிறாரு இத. புரியுதா உங்களுக்கு? அதுக்குதான் சொல்லியிருக்காரு இத. அதுல என்ன செய்தி சொல்லிருக்காங்க சார்? கேக்குதா? சொல்லுங்க சார். அதாவது அவர் சொல்றாரு அதாவது சவுக்கத்தலி திருநெல்வேலின்னா இவரோட கெத்து அங்க தெரியும். சவுக்கத்தலி ஒரு ஆள் இருக்கான்னு சொல்லி லெட்டர் வந்து சொல்றாரு. இப்ப இவர் எங்க ஊர் பக்கத்துல ஊவரிங்கிற ஊரை பக்கத்துல உள்ளவர். இப்ப இவருக்கு வலம்பரிஞ்சான்னு போட்டா போதுமா, லெட்டர் போயிருமே? இல்ல, அவர் சொல்றது நியாயமான விஷயம். அதாவது ஓகே, பட் இதுவும் அவரு இப்ப வலம்புரிஞ்சான் அந்த டைட்டில் மட்டும் போதும், அட்ரஸே தேவையில்லை. அப்ப அது ஒரு கோணல் தான். தெரியாதுல்ல, அது வலம்புரிஜான்னு போட்டா போஸ்ட் மாஸ்டருக்கு தெரியாது என்ன எந்த ஊர், அதெல்லாம் தெரியாது. அதான் வந்து இந்த காலத்துல இன்டர்நெட் இருந்த மாதிரியே தேட முடியும். பல பேருக்கு வலம்புரிஜான்னு தெரியும். வலம்புரிஜான் சென்னையில இருக்கிறாரா, அவர் சொந்த ஊர்ல இருக்கிறாரான்றது தெரியாது. சார் இது எங்க அப்பா வந்து போஸ்ட் மாஸ்டரா தான் இருந்தாரு. அப்போ வந்து போஸ்ட்மேன் அண்ணா வந்து எப்பயாவது லீவ் போட்டாங்கன்னா வேற ஒருத்தவங்க வருவாங்க சார். அவங்க வந்துட்டு தெரியும், எங்க அப்பா கத்திட்டு இருப்பாங்க சார், ஐயோ உனக்கு தெரியா, எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி மேப் வந்துட்டு இப்ப நான் ஊருக்கு வந்தப்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். அட்ரஸ் கொடுங்கன்னா அந்த இது அனுப்பிடுறாங்க சார். அது ஆட்டோக்காரங்களோ சம்டைம்ஸ் அவங்கள்ட்ட கேட்கும்போது அட்ரஸ் சொல்லுமான்னு கேக்குறாங்க. அவங்கள்ட்ட நான் திண்டாடினேன் சார். அட்ரஸே அனுப்ப மாட்டாங்க சார் யாரும் இப்பெல்லாம். இல்ல, அது லொகேஷனை ஷேர் பண்ணிக்கிறது. என்ன நினைக்கிறாங்கன்னா லொகேஷன் போட்டா சரியா வந்துரும்னு நினைக்கிறாங்க. அது தவறான கருத்து. தப்பாதான் சார் வருது. தவறான கருத்து. அது வந்து லொகேஷன்லாம் போட்டா அட்ரஸ் இருந்தா தான் சரியான இடத்துக்கு போக முடியும். கூகுள் மேப்பை நம்பி நம்ம போக முடியாது சார். அது புரிஞ்சுக்க மாட்டாங்க. அது வேற ஏதோ ஒரு சந்தில அவங்க போய் அவஸ்தைப்பட்டாங்கன்னா தான் அது தெரியும். இல்ல, அவங்க போறப்பெல்லாம் சில இடங்கள்ல சரியா வந்துரும். போட்டாலே வந்துரும். இப்போ ஒருத்தவங்க சென்னையில நான் போய் பார்க்க வேண்டியதுங்க சார், நான் போல. ஏன்னா இப்படி போட்டாலே வந்துருங்கிறாங்க, அட்ரஸ் அனுப்ப மாட்டாங்க. நான் போட்டு இந்த ஊபர்ல போட்டா வர மாட்டேங்குது. அப்ப நான் திரும்பி வந்துட்டேன் சார். இன்னைக்கு காலையில ஸ்டேட் பேங்கோடைய அட்ரஸ் தேவைப்பட்டது எனக்கு ஒரு காரியத்துக்காக. என் வடவள்ளி ஸ்டேட் பேங்கோடைய போஸ்டல் அட்ரஸ் தேவைப்பட்டது. நான் கூப்பிட்டு கேட்டேன், உங்கள் அட்ரஸ் என்னம்மான்னு கூப்பிட்டு கேட்டேன். ஒரு லேடி வந்து பதில் சொன்னாங்க, சார் இந்த வடவள்ளியில் காதி இருக்குல்ல அதுக்கு மேலே இருக்கு சார். ஆமா உங்கள் முகவரி கேட்டேம்மா, அட்ரஸ் கேட்டேம்மா அப்படின்னா அவங்க திருப்பி லொக்கேஷனை சொல்கிறாங்க.
அட்ரஸ்ங்கிற எனக்கு கான்செப்டே என்னுடைய தெரியல. அது ஒருவேளை இனிமே மறைஞ்சு போயிடுமோ என்னவோ சார். அது சார் என்னுடைய மலையாளம் அடையாளம் பர்சனல் அது. எக்ஸ்பீரியன்ஸ் ஆமா, என்னன்னு 1973ல இங்க பட்டாபிராம்ல ஒரு 15 குக்கிராமங்கள் இருக்குது. பட்டாபிராம் போஸ்ட் ஆபீஸை ஒட்டி சும்மா ஒரு விளையாட்டு தனமா போஸ்ட்மேன் கிட்ட நான் சும்மா ஜோக்குக்கு சொன்னேன், என் வீட்டுக்கு அன்பகம்னு பெயர் வச்சிருந்தேன். சிம்பிளா அன்பகம் 600-072 அப்படின்னு ஒருத்தர் போட்டாக்கா எனக்கு வரும்னு சொன்னேன். அவரு அதை ட்ரை பண்ணி பார்த்தாங்க. என்ன செய்யறாங்க போஸ்ட் ஆபீஸ்ல, இந்த மாதிரி மொட்டையா வரதெல்லாம் தூக்கி ஒரு ஜங்க் பாக்ஸ் மாதிரி அதில் போட்டுறாங்க. அந்த போஸ்ட்மேனுங்க எடுத்து பார்த்து அவர்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருந்தா அந்த இடத்துக்கு கொண்டு போறான். எங்க ஊருக்கு வர அந்த போஸ்ட் மாஸ்டர் அப்ப இந்த நேரத்துல எங்க யாரும் வீட்டுக்கெல்லாம் பெயர் வச்சுக்கல. நான் என் வீட்டுக்கு அன்பகம்னு பெயர் வச்சிருந்தேன். கரெக்டா கொண்டு வருவார். இத மாதிரி ஒரு 3-4 தடவை சும்மா ட்ரையல் பண்ணி பார்த்தேன். அந்த போஸ்ட் மாஸ்டர் மாறாது இருக்கணும், அது ஒழுங்கா வரணும். ஆமா. இதெல்லாம் உண்மைதான். சும்மா இது ஒரு டெஸ்டிங்காக அது மாதிரி கொடுத்து பார்த்தேன். கரெக்டா வந்து கொடுத்தாங்க. அது எல்லாமே நடக்குமான்றது இல்ல, சும்மா ஒரு ட்ரையலுக்காக பண்ணி பார்த்தேன். சார் இப்போ அட்ரஸ் இருந்தா போஸ்ட்மேன் வரதில்லை சார். சரியான அட்ரஸ் கொடுத்தாவே இன்னைக்கு ஆமா. பாத்தீங்கன்னா டெலிவரி ரொம்ப அநியாயமா இருக்கு. நிறைய வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி ஆகுறதே இல்லை. இந்த மாதிரி போஸ்ட்மேன் ஒர்க் பண்றது இல்லை. சார் இப்போ Delivery அதுக்கு தான் அதுக்கு வந்து ஒரு இருக்கு சார். போஸ்ட் ஆஃபீஸ்ல ரிட்டர்ன் லெட்டர் ஆபீஸ்னு ஒன்று மவுண்ட் ரோட்ல ஆமா வச்சிருக்காங்க. இருக்கு இருக்கு. இந்த மாதிரி டெட் லெட்டர் கண்டுபிடிக்க பாக்ஸ். முடியாத வந்து அங்க கொண்டு போய் போட்டுருவாங்க. அவங்க வந்து எல்லாம் பிரிச்சு பார்த்து எந்த இடத்துக்கு போகணுங்கிறது வந்து எங்கேயாவது குழு இருக்கான்னு பார்த்து அதை வந்து சொல்லுவாங்க. இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து அது ஒரு பழக்கம் இருந்தது. அதுக்கு ஆல்மோஸ்ட் குறைஞ்சபட்சம் வந்து போஸ்ட்மேன்கள் வந்து எல்லா இடத்துக்கும் இருப்பதனால அவங்களுக்கு வந்து பெரும்பாலும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அதிகமாக பழக்கம் இருக்கிறதுனால தெரிஞ்சிருக்கும். அதனால விலாசம் கேட்க போனா வந்து பெரும்பாலும் போஸ்ட்மேனை கேட்கணும், இல்லைன்னா போலீஸ்காரனை கேட்கணும். இவங்க 2 பேருக்கு தான் சரியான விலாசம் தெரியும். மற்ற யாருக்குன்னா சரியா தெரியாது. மற்ற எல்லாம் லொகேஷன் இதை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து இந்த ஒரு கவிதை, இந்த நாட்டில் காசு இல்லாமல் கிடைப்பது புத்திமதி தான். இது வந்து ரொம்ப எல்லாருக்கும் இலவசமா கிடைக்கிறது வந்து புத்திமதி தான். நீதிமன்றத்தில் பல்செட்டுகள் கூட பரமபதம் ஆடுகின்றன. இது ரொம்ப தெளிவா இருக்கு. எங்க போனாலும் ஒரு நடுக்கத்துக்காக வந்து சொல்லுவாரு. அதாவது இல்ல நடுக்கத்துக்கு இல்லைங்க சார். வெள்ளிக்கிழமையா 16ஆம் தேதியான்னு மாத்தி மாத்தி பேசின உடனே அங்க இருக்கிற எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுதான் அதுதான் அந்த தெளிவா இல்லாததுனால சிரிக்கும் போது அந்த பல்செட்டு கூட ஆடுகிறது அப்படின்னு, பரதம் ஆடுகிறது அப்படின்னு சொல்றாரு. தன்னைத்தான் நம்புறவர்களுக்கு தான் வளர்ச்சியே வந்திருக்கிறது. தன்னை நம்புறவர்களுக்கு தான் வளர்ச்சியே வந்திருக்குது. அது வந்து உண்மை. தன்னை நம்புறவங்களுக்கு தான் முதல்ல வளர்ச்சி வருது. அடுத்தவனை நம்புறவங்களுக்கு வளர்ச்சி வராது. தன்னை நம்புறவங்களுக்கு தான் வளர்ச்சி வருது. இந்த இது ரொம்ப பொருத்தமா இருக்கு. ரொம்ப அருமையா இருந்தது. ஆனா இதுல ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லணும். வலம்புரி ஜானை வந்து முதல்ல படிக்க எங்களுக்கு அறிமுகப்படுத்துறது நம்ம நாராயணமூர்த்தி தான் மேடம். எங்களுக்கு என்னை பொறுத்தவரை ஆரம்ப காலத்துல வந்து அந்த வலம்புரி ஜானின் காதல் கவிதைகள், காதல் கடிதங்கள். காதல் கடிதங்கள், ஆமா. அதுல வந்து முதல்ல அதை என்னப்பா முதல்ல சொல்லி வைப்பா, முதல்ல என் இனிய, அதாவது அதெல்லாம் கரெக்டா தான் சார். பழைய குட்டெல்லாம் உடைக்கிறீங்க சார். ஈரத்துணிவோல் இணைதயம் கணக்கிறது. ஆமா ஈரத்துணிவோல் இணைதயம் கணக்கிறது. அந்த கால வயசு கோளாறுல இல்ல இப்ப ஆறுமுகம் சார் வந்து என்ன ஊக்கப்படுத்தினாருன்னு சொல்லி அதோட நிறுத்தி இருந்தாருன்னா மரியாதை காப்பாற்றப்படும். அப்படி இல்ல இருக்கும். இல்லம்மா அம்மா கல்யாணியம்மா, அது அப்படி கிடையாது. அதாவது அறிமுகப்படுத்தியது வந்து நாராயணமூர்த்தி. அந்த அளவுக்கு வந்து அந்த கவிதைகளை வந்து படிக்கணும்னு சொல்லி தூண்டி கொண்டு வந்து நாராயணமூர்த்தி அந்த நிறைய புத்தகங்கள்லாம் வாங்கி கொடுப்பான். அதுல வந்து ஆரம்ப காலத்துல வந்து அந்த வயசுல வந்து அது அந்தந்த வயசுல அந்தந்த காலங்கள்ல வந்து செயல்பட்டா தான் சரியான வளர்ச்சின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அது வளர்ச்சி கிடையாது. இடிச்சபடி மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துருந்தா நாங்க எல்லாம் நம்ம ஒரே இடத்துல சந்திச்சிருக்க மாட்டோம். அதனால வளர்ச்சி சரியானதே அப்படிங்கிறது தான் நான் என்னுடைய கருத்து. இப்ப நம்ம தெளிவா இருக்கிறோம். நல்லது. களவும் கற்றுமர. நான் ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இப்ப சேர்த்தேன் சார். இந்த அட்ரஸ் பிரச்சனை வந்துச்சு இல்ல. என்ன சார் சார் என்ன சொல்றீங்க? இல்ல ஒரே ஒரு அட்ரஸ் பத்தி சொன்னாங்க இல்ல, அட்ரஸ் பத்தி பேசுனது கேக்குதா? சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க. சரியா கேக்கல சார். ஸ்கூல்ல படிச்சுட்டு சரியா கேக்கல என் சார். மூத்தவர் சொல்லி இருந்தாரு. அப்ப அவர் சொன்னாரு காலையில 7 மணிக்கு எனக்கு போன் பண்ணி சொன்னாரு, என்னோட ஃப்ரெண்டு ஃபேமிலி வந்து ஐஓபி பேங்க் கீழே நிக்கிறாங்க, நீங்க அவரை ரிசீவ் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டி போன்னு சொன்னாரு. நான் 7 மணிக்கே பைக் எடுத்துட்டு ஐஓபி பேங்க்ல போனா அங்க ஒரு ஃபேமிலி இல்லை. அரை மணி நேரம் நின்று பார்த்தா ஃபேமிலி யாருமே இல்லையே, பேங்க் கீழேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்க அம்மா சொல்றாங்க இப்பதான் போன் பண்ணாங்கப்பா ஐஓபி கீழே தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு.
திருப்பி பழையபடி ஐஓபியில் வந்தால் ஐஓபியில் ஆளை காணும். உடனே எங்கள் அம்மா அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சு இது சார் என்னப்பா வசந்திமா ஐஓபி நீங்க பேசிட்டு போயிடுங்க. இல்ல ஆ பரவாயில்ல. இல்ல சார் பேசணும்னு நீங்க பேசிட்டு போயிடுங்கம்மா. வெயிட் பண்ணுங்க ஒரு 2 minutes. அண்ணன் சொல்லியிருக்காங்க ஃபேமிலி இல்லையாப்பா அப்படின்ட்டு. கடைசியில் அண்ணன் அவருக்கு கெஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா அவர் காயல்பட்டாங்கிற இடத்துக்கு சொல்றதுக்கு மேல கடைநல்லூர் நின்றுருக்காரு. கடைநல்லூர் ஐயோ பேங்க்ல நின்றுருக்காருல்ல பாருங்க, அவர் ஊரை மாத்தி சொன்னதுனால அங்க பெரிய குழப்படி. அவர் காயல்பட்ட ஐயோபி நிற்காம கடைநல்லூர் ஐயோபி நின்றுருக்கிறார். இது நம்ம காயத்ரி மேடம் சொன்ன மாதிரி இப்பமெல்லாம் வந்து ஜிபிஎஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல் ஜிபிஎஸ்லாம் வந்திருக்கு. லொக்கேஷன் அழகா கொண்டு காட்டுறதுலாம் வந்திருக்கு டிஜிட்டலா. நமக்கு காயல்பட்டினம் தெரியாம எங்க இருக்கு? கடையநல்லூர் இருக்கு. கடையநல்லூர் வந்து தென்காசி பக்கத்துல இருக்கு. காயல்பட்டினம் வந்து தூத்துக்குடி பக்கத்துல இருக்குது. அதுதான் அவர் வந்து கெஸ்ட் ஊர் பேரை மாத்தி சொல்லிட்டாரு. நல்லது ரொம்ப நல்லது. நன்றி. வசந்திமா நீங்க பேசிருங்கம்மா. அவங்க போன் அதாவது போட்டாரு. மன்னிப்புன்னு ஒரு இடத்துல மன்னிப்பை பத்தி வருது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை ஒரு தடவை படிக்க முடியுமா அமுதா? நான் இதை படிக்கிறேன்மா, படிக்கிறேன். அது உன்னை பகைக்கிறவனுக்கு பாசம் காட்டு பாதிரியார் சொல்கிறார். மகிமைதாஸ் வெட்டி விட்டுதான் வரப்போகிறான். எல்லோரையும் மன்னிக்க வேண்டும் என்பது பாதிரியாரின் கோணம். மன்னிப்பின் மதிப்பை அறியாதவர்களை மன்னித்தால் மன்னிப்பிற்கே மரியாதை இல்லாமல் போகும். இது அவன் வாதம். அது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது நீங்க வந்து மன்னிக்கணும் தான், கரெக்டு தான். ஆனா திருப்பி திருப்பி நம்ம வந்து மன்னிச்சுக்கிட்டே நல்லவங்களாவே இருந்தோம் வச்சுங்களேன். ஆனா அது வந்து அது ஹெல்ப் பண்ணுமா என்னன்னு தெரியல. அதாவது 2 பக்கமே ஹெல்ப் பண்ணாது. ஒரு இடத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துட்டு ஏன்னா இதுதான் திஸ் இஸ் த லைன், இனிமே இதுக்கு மேல போக முடியாது நீ அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும் சில சமயம். ஸோ அந்த மன்னிப்பு ஒரு கணத்தை காமிச்சு அடுத்த கணத்தை காமிச்சு அதெல்லாம் ஓகே தான். ஒரு ஸ்டேஜுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் அது பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். அது நல்ல அந்த 2வது வரி ரொம்ப நல்லா இருக்கு. முகவரியை பற்றி ஒன்று சொல்லிடுறேன். நான் திருச்சியில் இருக்கும்போது எனக்கு ஃப்ரம் அட்ரஸ் இல்லாத கடிதம் வரும்போது அட்ரஸ் தப்பாக யாராக இருந்தாங்க அப்படின்னா அவர் பேரை பார்த்துட்டு என்கிட்ட கொடுத்துருவார். அந்த போஸ்ட்மேன் காலையில் 9 மணிக்கு ஒருத்தர் உட்காந்துருப்பார். பல பேர் முன்னாடி போய் வாங்கிப்பாங்க. அது மாதிரி நானும் போவேன். போகும்போது அந்த ஒரு லெட்டர் எடுத்து கொடுப்பாரு. ஃப்ரம் அட்ரஸ் இருக்காது, அட்ரஸ் தப்பாக இருக்கும். சார் இது அட்ரஸ் தப்பாக இருக்கு. யோ இந்த தெருவில் நாராயணமூர்த்தி நீ தான் வேற யாரும் கிடையாது, எனக்கு தெரியும். உனக்கு தான் லெட்டர் படிச்சு பாரு முடியாது, பிரி நீ அப்படிப்பார். பிரித்து பார்த்தா கடைசியாக எனக்காக தான் இருக்கும். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருப்பார் அந்த போஸ்ட்மேன். அந்த போஸ்ட் சொன்ன மாதிரி இந்த போஸ்ட்மேனையும் போலீஸ்காரனும் கேட்கணுங்கிற அந்த பர்டிகுலர் போஸ்ட்மேனுக்கு வந்து இந்த தெருவில் இருக்க அத்தனை பேரும் அத்தப்படி. அந்த போஸ்ட்மேன் ரிட்டையர் ஆகும்போது அந்த தெருவில் இருக்கவங்க வந்து பார்ட்டி கொடுத்தாங்க. ஐ ரிமெம்பர். அவருக்கு மாலை போட்டு ஊர்வலமாக அவரை கூப்பிட்டு வந்து ரிட்டையர் ஆகும்போது அவருக்கு ஒரு பார்ட்டி கொடுத்தாங்க. இந்த வலம்புரி ஜான் பற்றி ஆரம்பம் சொன்னார். அதாவது இப்போ எனக்கு வந்து ஞாபகம் இருக்கு சில கவிதைகள்லாம். உனக்காக காத்திருந்து காத்திருந்து என் புருவத்திண்ணைகள் உடைந்து நொறுங்கி கொண்டு இருக்கின்றன அப்படின்னு எழுதியிருப்பார். அதில் அம்மா தாயே இந்த தெருவில் போகிற யாசகனுக்கே கூட தெய்வமார்களின் கருணை எப்போதாவது கிடைத்து வருகிறது. நானும் நாளெல்லாம் கரைகிறேன், நம்பிக்கையிலே சுவாசிக்கிறேன், இறங்க மாட்டாயா பெண்ணே. ரொம்ப பிரபலமா இருக்கு. என்ன விட புருவம் என்ன சொன்னீங்க? அது எனக்கு சரியா புரியப்படல. அதாவது உனக்காக காத்திருந்து காத்திருந்து என் புருவத் திண்ணைகள் உடைந்து நொறுங்கி கொண்டிருக்கின்றன. நிறுத்தி நிமித்தி பார்த்தா தெரியும். எல்லை கற்கள் எல்லாம் ஊராகுமா, முல்லை எல்லாம் வெள்ளையாகுமா, எல்லாரும் எனக்கு நீயாவார்களா. ஐயோ இந்த மாதிரி எனக்கு இன்னும் நினைவு இருக்குன்னா அது மனப்பாடமா வருது. அவர் எதையும் ஆமாம்மா. பார்க்கல. புக்கெல்லாம் வந்து கிடையாது. ஏகப்பட்டது இருக்கு. அதனாலதான் சொல்ல வந்தேன். ஒரு கோடை தான் நான் காமிச்சேன். நீங்க என்னடா நம்ம தளத்துல அந்த புத்தகத்தை பத்தி பேசியிருக்கேம்மா. நீங்க இல்லப்பா, நீங்க வரலப்பா. சார் இங்க ஒரு அப்சர்வேஷன் சார். இந்த போஸ்ட்மேன் சொன்னீங்க இல்லையா, அந்த காலத்துல பாருங்க எத்தனை லெட்டர் வரும் உங்களுக்கு. நமக்கு வந்து டெய்லி வந்து அவங்க ஏன் ஞாபகம் வச்சுக்கணும் இல்ல, அந்த நீங்க அதை தான் பார்க்கணும். இப்போ வந்து கம்பேர் பண்ணீங்கன்னா இப்போ லெட்டரே வரதில்லை. எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் போஸ்ட்மேனுக்கு? அப்போ ரெகுலரா இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலரா வந்து ஒரு நாளைக்கு எப்படி 2-3 கடிதம் வரும். அப்போ வந்து டெஃபினட்டா வந்து அந்த போஸ்ட்மேன் வந்து ரெகுலரா பார்த்தீங்கன்னா அவருக்கு ஞாபகம் இருக்கு. அதான் ஒரு ரீசன். டெய்லி தபால் வரும்போது நேச்சுரலி ஹி ஹாஸ் டு ரிமெம்பர். அதான் என்னுடைய அப்சர்வேஷன். அதான் ஒரு ரீசன். ஏன் வந்து போஸ்ட்மேன் டெய்லி அதான் வருது. அவர் தொழில வந்து நேம் பார்த்து சத்யநாராயணன் சார் பார்த்து அவருக்கு வந்து எங்க இருக்கான்னு ஈஸியா எடுத்து வந்துடுவாரு. எதுவுமே தேட மாட்டாரு. இப்போ நாராயணமூர்த்தி சார் அப்படின்னா எல்லாருமே வந்து தேட அதான் ஒரு நிறைய வருது. டெய்லி வர்றதுனால அந்த ஒரு ரீசன். ஏதாவது ரேரா வந்தா கஷ்டப்படுவாங்க. காக்கா குருவியை கேட்டா கூட சொல்லிரும் சார் சத்யநாராயண சார்.
அப்படியா? காக்கா குருவிலாம் இல்லம்மா. அதெல்லாம் கேட்டா சொல்லிடுறேன் சார். ஆ, நம்ம ரிஃபைன் கல்யாண பாய் கை தூக்குனாரு, எங்க காண போயிட்டாரு. அப்பப்போ கல்யாணி மேடம் ரப்பர் ஸ்டாம்ப் போட்டுறாங்க. இதுக்கு தான் சார் ஒரு சட்டாம்பிள்ளை வச்சுக்கிறது. ஆமாமா. ரெஃபைன் அவரு பாய் சார் கை MOM தூக்குனாரு. இல்ல ரெஃபைன் நம்ம பாய் சார் MOM நட்புகளுக்கெல்லாம் இதுல ஒரு சரியான வார்த்தை ஒன்று இருக்குது. ஆஹா. எழுத்து என்பது வேள்வி. ஆமா. வேள்விக்கு இடைஞ்சல் செய்தவர்கள் புராண காலத்தில் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். புராண காலத்தை மட்டும் இந்த காலத்துல கூட எழுத்து என்பது வேள்வி. அது 100க்கு 100 உண்மை. அதை நான் நம்புறேன். அது ஒரு ஆமா சார். சாதாரண இது வார்த்தை. அது இப்ப எல்லாம் எழுத்தாளர்கள் ஆயிட்டோம். MOMல எல்லாம் எழுத்தாளர்கள் ஆயிட்டோம். இனி எல்லாருமே வேள்வி செய்யணும். அடுத்து யாரும் இடைஞ்சல் செய்யாம பாத்துக்கணும். ஆமா. அந்த காலத்துல எழுதினவங்க செய்யும் போது தடைப்பட்டா அவங்க வந்து தண்டிக்கப்பட்டாங்க சார். இப்ப எழுதுறவங்க தண்டிக்கப்படுற காலம் சார். அது உண்மை. அந்த அமுதா காலத்துலயும் தண்டிச்சாங்கப்பா எழுதுனவங்கள. அமுதா மேடம் வலம்புரி ஜான் வந்து பச்சை பாசத்துல படிச்சாருமா. எம்ஏ தமிழ். எனக்கு தெரியலங்க சார். ஆமா. இல்ல ஆமா நான் ஆமா ஆமா. ஏன்னா நான் ப்ரீ யூனிவர்சிட்டி படிக்கும்போது 1960 நிறைய பேச்சு போட்டுல கலந்துவோம். அவரு மா செல்வராஜ் தமிழ் துறையில, அவர் அதுக்கப்புறம் ஆக்சுவலா ராம் லாயன் நினைக்கிறேன். இல்ல அது அதுக்கப்புறம் அப்புறம் எல்லாம் லாயர் பண்ணு பச்சை பாஸ் காலம் எல்லாம் எம்ஏ படிச்சுட்டு டெஃபினட்டா வச்சுட்டு பிஎல் நேரா வந்து ஆமா பிஎல் போயிடுவாங்க. எல்லாரும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ராமு சார், அப்புறம் வந்து ஆமா மா செல்வராஜ் வந்து லெக்சர் ஆயிட்டாரு. அவங்களும் தமிழ் துறையில இருந்து போனவங்க. அதான் நான் ஏன்னா வேலம்மாள் நீங்க பேசிருங்க வேலம்மாள். ஆ, போகணுமா? வேலம்மாள் வந்து போறாங்க. இல்ல பரவாயில்ல கேட்டுட்டே தான் இருக்கேன். இல்ல இல்ல அதான் நீங்க பேசிட்டு போயிருங்க. அவங்க சாரும் வேற கிளம்பிடுவாரு. நம்ம இல்ல நாராயணன். இல்ல அதாவது ஆம், இந்த முகவரி வந்து அதுல அவர் சொல்ல வாரது என்னன்னா, அவர்களுக்கு இருக்கக்கூடிய தற்பெருமையை பற்றி சொல்றாரு. என்ன தெரியாதவங்க இங்க யார் இருப்பாங்க? என்ன விடவா? என்ன என் பேரை சொன்னாலே அதைத்தான் அங்க உள்ளூரா சார் கூட அத ஸ்டீபன் சார் கூட முதல்ல கோடிட்டாங்க அத. ஏன்னா என் பேரை சொன்னாலே யார் வேணாலும் வந்துருவாங்க எங்க வீட்டுக்கு, எப்படி வேணாலும் அப்படி அப்படி கிடையாது என்பதை தான் அங்க நல்ல அருமையாக உணர்த்துகிறார். ஒவ்வொருத்தருக்கும் தேவையற்ற தற்பெருமைகளை வைத்துக்கொண்டு நாம் 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 என்று சொல்லி கொண்டிருக்கிறோமேங்கிறது தான் அவரு அதுல சொல்றாரோன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த அந்த காலத்துல வேள்வியை தடுத்தவனுக்கு கூட கொடுத்தாங்க. அந்த மாதிரி இப்போ எழுத விடாம தடுக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. ஒருத்தரோட எழுத்தை இன்னொருத்தர் திருடி கொள்வது, இது மாதிரி எல்லாம் நிறைய ஒரு அஹ், வார்த்தை விளையாட்டுகளை விளையாடி இருக்கிறது ரொம்ப அருமையா இருந்தது. அக்கா அதை ரொம்ப அழகா அருமையா எடுத்து சொன்னாங்க. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. சரியாக போக வேண்டும். அதிலும் நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சார் இதுல வந்து இந்த கணக்கில்லா கலிய பெருமாள்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்திருக்காருல்ல. ஆமா ஆமா சார். அதாவது ஆமா. ஒருத்தர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இதர் போன்ல பேசும்போதோ இல்ல புதுசா ஒருத்தரை போய் பார்க்கும்போதோ ஒரு லேண்ட்மார்க்கோ இல்ல ஒரு ஐடென்டிபிகேஷனோ சொல்லி சொன்னாதான் அது புரியும். திடீர்னு அந்த பேர் மட்டும் சொல்லும்போது அது நிச்சயமா அவங்களுக்கு குழப்பம் வரத்தான் செய்யும். அது ஒரு கிளாரிபிகேஷன் பண்ணிருக்காங்க. பொதுவா நம்ம கோணத்திலிருந்து மனிதர்களை பார்க்கிறோம். அதுதான் வந்து பெரிய பிலாசபிக்கல் உண்மை. மற்றவங்க கோணத்துல இருந்து நம்ம பார்க்கற தவறி விடுகிறோம் பெரும்பாலான நேரத்துல. அதே மாதிரி அவர் சொல்லும்போது தூங்குவது தவறு என்று நண்பர்கள் நினைக்கிறார்கள். அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு அர்த்தம் அவர் கம்ப்ளீட்டா. இதுல வந்து வித்தியாசமாக கேட்காத ஒரு சொல்லாடல் வந்து இமயமலைக்கு இடுப்பு வலி வந்து அது அருமையான சொல்லு சார். அது ஆமா சொல்லாடல் பயங்கரமான சொல்லாடல். இது வந்து ரொம்ப அழகா இருந்தது சார். நான் கூட ரொம்ப ரசிச்சேன் சார். அவரு சக்கரபாணி சார் சொன்ன மாதிரி எழுத்து என்பது வேள்வி. இதுல வந்து ஒரு வார்த்தை பண்ணியிருக்காரு. இது நமது பிரசங்கம் அப்படின்ற ஒரு வடமொழி சொல் பயன்படுத்தியிருக்காரு. பிரசங்கம் வடமொழி சொல் இது. பாதிரியாரின் கோணம் வேறு, மகிமைதாஸ் கோணம் வேறு. ரெண்டுத்துக்கும் கிளியர் கட்டா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காரு. ஒரு பிரச்சனைக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட கோணங்கள் உண்டுன்றத ஸ்டீபன் சார் ஒரு சைக்காலஜி கிளாஸ்ல சொல்லியிருக்காரு. அது அப்ரோச் பண்ணி லாங் டைம் பேக் இதை பத்தி பேசியிருக்காரு. இது வந்து பீப்புள் ஸ்கில்ல ஒரு எம்பத்தி என்ற ஒரு ஆஸ்பெக்ட் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாருன்னு நினைக்கிறேன். அடுத்தவருடைய நிலைப்பாட்டில இருந்து பாருங்க அப்படின்னும் போது we can develop this people skill அப்படின்றது என்னுடைய கருத்து. நல்லா இருந்தது மேடம். சிறப்பு. பகைக்கிறவனுக்கு பாசங்காட்டுங்கிறது பாதிரியார் கோணம். வெட்டி விட்டு வரப்போகிறான்ங்கிறது மகிமதாஸ் கோணம். ஆமா மன்னிக்கணுங்கிறது திருப்பியும் பாதிரியாரோட பாதிரியாரோட கோணம்.
ஆனா மன்னிச்சுக்கிட்டே இருந்தா ஒரு அனிச்சை செயல் மாதிரி ஆயிடும் சார். மன்னிக்கிறதும் இது தப்பு பண்றதும். இப்ப பாருங்க, யாராவது சாரி கேட்க வருத்தப்படுறாங்களா பாத்தீங்களா? அது தாய்மொழியில கேட்டா வருத்தப்படுவாங்க. ஆனா ஆமா. தாய்மொழியில யாரும் கேட்கறது இல்ல. நீங்க தாய்மொழியில கேட்க சொல்லுங்க, மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க, சொல்ல அங்க மாட்டாங்க. சாரி அங்க ஈகோ சொல்லுங்கன்னா இடிக்கும். சாரி போ அப்படின்ட்டு போயிடுவாங்க. அந்நிய மொழியில பயன்படுத்துறது ரொம்ப சாதாரணமா எளிமை. ஆயிடுச்சு. ஆமா, நம்ம மொழிங்கும் போது அது உள்ள வரைக்கும் போய் ஒரு பதில கொடுக்குது. அது மன்னிச்சிருங்க, எப்படி நான் போய் மன்னிப்பு கேட்கறது அவங்க கிட்ட? அப்படிதான் நமக்கு தோணும். ஏமா ஒரு சாரி சொல்லக்கூடாதா? அப்ப என்ன சாரி தானே சொல்லணும்? அது எத்தனை ஈஸியா சாரி சொல்லிடும். சாரி போ அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா அதெல்லாம் கேட்டுரும். உண்மையிலேயே இந்த அதெல்லாம் ஆங்கில சொற்களை பயன்படுத்தும் போது சார், ஒரு ஆதிக்க உணர்வு அடுத்தவங்களை வந்து தானாவே அவங்கள அமைதிப்படுத்துறதுக்கு அந்த ஆங்கில சொல்லோட அந்த ஆதிக்கம் இருக்குது சார் அதுல. ஏன்னா நம்ம இத்தனை வருஷமா அடிமைப்பட்டு கடந்து வகுப்புக்குள்ள நான் பாத்திருக்கேன் சார். அமைதியா இருன்னா இருக்க மாட்டாங்க. ஷட் அப் அப்படின்னா அத்தனை உட்கார்ந்துருக்கும் பேசாம. சைலண்ட் சைலண்ட் அப்படின்னு உளவியல் ரீதியா அது. ஆயமோடு பேசாத, அமைதியாரு. இந்த ஒரு வார்த்தை சொன்னோம்னா அத்தனையும் அப்படியே இருக்கும். அதுதான் எப்படி நம்ம உடம்புக்குள்ள அந்த அடிமை ரத்தம் ஊறி ஊறி சார் இன்னுமே கழுவப்படல சார். இன்னும் ஊறிக்கிட்டே தான் சார் இருக்கு. மேடம், அது அடிமை ரத்தம் அடிமை சொல்றோம். நான் சொல்ற ஒரு விஷயம் கவனிங்க. நீங்க அமைதியா இருன்னு சொல்லும் போது வெளிவர உணர்வுக்கும் ஷட்டப் அப்படின்னு சொல்லும் போது வெளிவர உணர்வுக்கும் வித்தியாசம். அந்த உணர்வு தானே தவிர அங்க வந்து நீங்க அமைதியா இருன்னு சொல்ற வார்த்தை வந்து அந்த வார்த்தையே கொஞ்சம் நளினமா இருக்கு. புரியுதுங்களா? அந்த நளினமா இருக்குதுனால அந்த உணர்வு வந்து பெருசா பாதிக்காது. ஷட்டப்னு ஒரு கோவத்தோட சொல்லும் போது அந்த கோபம் வெளிப்படும். அப்போ வாய முடிப்பான். இதுதான் இயல்பு. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். சார் இது ஆங்கிலத்துல கமாண்ட் யூஸ் பண்ணும். இப்ப நீங்க நிறைய இடங்கள்ல அத வந்து பார்க்க முடியுது சார். நீங்க தமிழ்ல பேசும்போது அடுத்தவங்களோட நடவடிக்கைக்கும் நீங்க வந்து ஆங்கிலம் பேசும்போது இருக்கிற நடவடிக்கைக்கும் நிறைய வேறுபாடுகளை நம்மளால இப்ப பார்க்க முடியுது சார். இப்ப கொஞ்சம் அறிவு இப்ப கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கூடிக்கிட்டே போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வயசு கூடுறதுனால கொஞ்சம் அது என்னமோ கூடுது போல இருக்கு. இப்ப நம்ம நிறைய கவனிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய செய்திகள் தெரியுது. இதனால நம்ம அமுதமா அமைதியா இரு அப்படின்னு சொல்றதுக்கும் இப்ப சார் ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, வாய மூடு. வாய மூடுங்கிறப்ப நம்ம சொல்லும் போது நம்மளோட டோனே மாறும் இல்லம்மா? மாறுந்தாமா. ஆனா நம்ம வகுப்புல வந்து வாய மூடு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அமைதியா இரு, நம்மளே வந்து ஆங்கிலத்துல சொல்றதுக்கு நம்மளே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வச்சுக்கிறோம். அதையே தமிழ்ல வந்து வாய மூடுங்கன்னு சொல்றதுக்கு நம்மளே யோசிக்கிறோம். ஆமா, நம்மளால சொல்ல முடியாது. சத்தம் போடாதீங்க, அமைதியா இருங்க, சத்தம் போடாதீங்க, அமைதியா இருங்க. அதாவது அமைதியா இருங்கன்னு சொல்றது வந்து சைலன்ஸ் ப்ளீஸ், இதுதான். அது நீங்க இங்கிலீஷ்ல சொன்னாலும் சைலன்ஸ் ஆயிடுங்க சார். சைலன்ஸ் ப்ளீஸ் ஆக மாட்டாங்க. சைலன்ஸ் ப்ளீஸ் சொன்னா ஆக மாட்டாங்க. பயப்படுறியா இல்லையா அப்படின்னு சொல்லி பாருங்க, மூடுவாங்க. அந்த உணர்வு வெளிப்படுறதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நம்மள எந்த அளவுக்கு உணர்வு கொடுக்குறோம் அப்படின்றது. நீங்க இப்ப எதுவுமே பேச வேண்டாம், வந்து டபால்னு ஒரு பெஞ்சை தட்டுவாங்க, பல டஸ்ட் எடுத்து ஒரு பெஞ்சில ஒரு அடி அடிப்பாங்க, எல்லாம் கப்சுப்புன்னு மாறிடுவாங்கல்ல. குச்சியால அடிப்பா சார். அந்த எக்ஸ்பிரஷனும் அந்த நீங்க வெளிப்படுற விஷயம் தான். நீங்க வரும்போதே விரைச்சிக்கிட்டு வாங்க, சைலண்ட் ஆயிடும் பிள்ளைங்க. வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். உள்ள என்ட்ரு ஆகும்போது தெரியாம பேசிக்கிட்டு இருக்கோங்க. அதுங்க நம்ம உள்ள நுழைஞ்சதே தெரியும். அது வரவங்களை பொறுத்து இருக்கு. அமுதா மேடம் வராங்கன்னா சைலண்டா இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் வரப்போறாரு, இவர் ஒரு மாதிரியான ஆசாமின்னா அது கொஞ்சம் உஷாராவே இருப்பாங்க. ரெகுலரா வந்து தமிழ் டீச்சர் வராங்கனாலே வந்து பசங்க எல்லாருமே அமுதா மேடம் சொன்னேன். சார், என் பிள்ளைங்க வந்து நான் வர்றேன்னா ரொம்ப அமைதியா எப்ப வருவாங்கன்னு பாப்பாங்க. வந்து என்ன கூப்பிடுவாங்க, முழு நாளும் நீங்களே வச்சுக்கங்கம்பாங்க. யார் வரலன்னு போய் தேடிட்டு வந்துருவாங்க. அவங்க வரல, இவங்க வரல, நீங்க இருந்துடுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா கணக்கு டீச்சர், இங்கிலீஷ் டீச்சரும் பின்னாலே வந்துருவாங்க. நல்ல வேலை. நைஜீரியால எப்படி குழந்தைங்க? என்னதுமா? என்ன சார்? கல்யாணி அம்மாவை நைஜீரியாவில குழந்தைங்க எப்படி என்ன பண்ணுவாங்க? கல்யாணி செட்டப் தான் சொல்லியிருப்பாங்க. இல்ல, அவங்க வேற ஒரு
வேற யாரு கூட பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், பிஸியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்றவர்கள் பேசாதவங்க பேசலாம். யாரெல்லாம் பேசுறீங்க? சிவகணி பேசல சார். சிவகணி வாங்க மேடம். 2 கவிதைகள் போதும் மேடம். போதும் சார். நீங்க சொன்னீங்கன்னா நான் என்ன சார் சொல்ல போறேன்? நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்க போறேன். எனக்கு ஒண்ணும் இல்ல மேடம். ஒரு கவிதை, இன்னொரு கவிதை ஆரம்பிச்சோம்னா அது நேரம் சார். இதுல ஒரே ஒரு கவிதை டக்குன்னு ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன் பாருங்க. டக்குன்னு சொல்லாத, அழகா சொல்லு. நீ அந்த ஜாதி நான் இந்த ஜாதி என்று பேசுவோரால் தான் தேசம் கெட்டுவிட்டது. எனவே ஜாதி இல்லாத சமுதாயத்தை அமைக்க எனக்கே ஓட்டு போடுங்கள். நினைவில் இருக்கட்டும், நான் உங்கள் ஜாதிக்காரன். வெரி வெரி ஊருக்கு தான் உபதேசம். ஆமா, வாலியோட கவிதை சார் அது. ரொம்ப அருமை மேடம். நல்லா இருந்தது, நல்ல கவிதை. அதாவது வலம்பெரிஜானோட கருத்துக்கள் அழகான கருத்துக்கள். அந்த கருத்துக்கள் மட்டும் இல்ல, அதுக்கு தகுந்த உதாரணமும் கொடுத்திருப்பாங்க. வாங்க சிவகணி. சார், அனைவருக்கும் வணக்கம் சார். அமுதாமா, இன்னைக்கு உங்களோட கவிதை வாசிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. அதுல இந்த கோணங்கள் பற்றி நீங்க சொன்னது ரொம்பவே சிந்திக்கிற மாதிரி இருந்தது. ஒவ்வொருத்தருடைய பார்வை எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன விஷயங்கள். இந்த கவிதைக்கு அந்த வார்த்தைகள் எவ்வளவு தூரம் வலி சேர்க்குது அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த உணர்வுகளை கடத்துற விதம் அப்படிங்கிறது நீங்க படிக்கும்போது நல்லாவே உள்வாங்கிக்க முடிஞ்சுது. அந்த ரொம்ப சிறப்பா படித்தீங்கம்மா. அதுக்கப்புறம் இந்த அஞ்சல் தலை அதை பத்தி எல்லாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. அது ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பிரஷனும் ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. அதே நான் யார் அப்படின்னு காட்டுறது ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த போஸ்டல் லெட்டர் வரும்போது நம்ம பேருக்கு ஒருத்தங்க லெட்டர் போட்டிருக்காங்களா அப்படின்னு போய் அந்த ஒரு எதிர்பார்ப்போட பாக்குறது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அவட எனக்கு லெட்டர் வந்திருக்கா, எனக்கு யார்டா போட்டிருக்கிறா அப்படின்ட்டு ஒரு யோசிச்சுட்டு போய் பார்ப்போம். அது ஒண்ணு நல்லா இருந்துச்சுங்கம்மா. இந்த இறுதியா நீங்க சொன்ன அந்த ஜாதி கதையும் கவிதையும் நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் மேடம். சார், நன்றி சார். ஒரு நிகழ்ச்சி வாங்க ஸ்ரீவாய் வாங்க. இல்ல சார், பை மிஸ்டேக்கா கைப்பட்டுட்டு. பை மிஸ்டேக்கா கைப்பட்டுச்சா? இல்ல மேடம் ஸ்கூலுக்கு போனா, கிளாஸுக்கு போனா எல்லா பிள்ளைங்களும் அப்படியே அமைதியாகிறாங்களாம். சட்டப்பும் சொல்ல வேண்டாம், அமைதியாருன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை மேடம் போனா. ஆனா மேடம் இங்க வந்தாதான் மேடத்தோட சவுண்ட் அவங்களுக்கு மிச்சமா இருக்குது. ஏன் யாரும் அமைதியா இருக்க மாட்டேங்கிறீங்க? அதான் புரியல. ரொம்ப நன்றி, சூப்பரா இருந்துச்சு மேடம். ரொம்ப நன்றிங்க சார். அது பழம்புத்தான் படிச்சது திருநெல்வேலியில. மேடம் போயிட்டாங்க, நம்ம வசந்தி மேடம் திருநெல்வேலி ஜோசப் காலேஜ் தான் படிச்சாருன்னு நினைக்கிறேன். அவர் ஓவரி, அவரு ஜான், அவருக்கு பேரு ஜோசப் ஜான் என்னமோ ஒரு பேர். அவருக்கு வாத்து சித்தர்னு கலைஞர் தான் பேர் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். நம்ம அவரை அடிப்படை கேட்டுருங்க. அருமையான எழுத்தாளரும் கூட. உண்மை, ரொம்ப அருமை. ஆனா ரொம்ப ஓமைகள்ல அவர் ரொம்ப எளிமையா கையாடி இருக்கிறாரு. அதுதான் ரொம்ப விஷயம் அது இருக்குது. ஆனா 1-2 சார்ல நம்ம ரத்னவேல சார், இவர் பேருனா நம்ம கோபாலரத்னம் சார், அப்புறம் இன்ஜினியர் அவர்லாம் சொல்லி சில வடமொழி சொற்களை ஏன் பயன்படுத்துற காரணம் என்னன்னு தெரியல. புலமை பெற்றவர் எப்படி வடமொழி சொல்ல, அதுக்கு அது என்னன்னா அது வார்த்தை அழகுக்காக வேண்டி சொன்னாரா நான் தெரியல. இல்ல, நம்ம அதை பத்தி பிறகு பேசுவோம், ரெக்கார்ட்ல இல்ல, அதை பத்தி கல்யாணம் வாங்க. இல்ல சார், ரெஃபர் பை சார் தான் கொஞ்சம் அம்பளுக்கணும். அவருக்கு ஆசை இருக்கலாம், பேராசை இருக்க கூடாது இல்ல. நாங்க எல்லாரும் அமைதியா உட்காரணும்னு சொல்றாரு. அது அப்படி சொல்லலம்மா. அம்மா 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 பேசும்போது உங்களை அழைக்கிறது வேற தோனி, மத்த ஆளுங்க கூப்பிடுறது வேற தோனி, அதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வேலைமான்னு சொல்லும் போது ரொம்ப எனக்கு மனம் நிறைவா இருந்தது. அம்மாவை பார்த்து எல்லாம் அப்படி சொல்லும் போது அமுதா மேடத்தை பார்த்து வேளாண் மேடம் அக்கா அப்படிங்கும் போது உணர்வு போயிடுச்சு. ரொம்ப நன்றி. அதாவது இப்போ என்ன வைரலா ஆகிட்டு இருக்குன்னு சொன்னா, நம்ம காயத்ரி தெரியுமா நான் தெரியல, இந்த ராஜா, நம்ம பட்டிமன்றத்து ராஜா யூஎஸ்ல போன இடத்துல அது ஒரு அவசியம் இல்லாத ஒரு பழி அவர் மேல போட்டு, இல்ல அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு டிஜிட்டல் சைக்காலஜில நான் அவரை பத்தி பேசி போட்டிருக்கேன் பாருங்க. ரொம்ப பாருங்க, அது தேவையில்லாத ஒரு ஒரு பின்னலை பண்ணிருக்கிறாங்க பாருங்க. அது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்குது வாய்ப்பு. எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் அதற்கு எதிர்வினை ஆற்றிக்கொண்டுதான் இருக்கிறோம்.
நன்றி நன்றி மகிழ்ச்சி. மேடம். நன்றி தொடர்பு சார், நன்றி சார். அடுத்தது யார் பேசணும்? எல்லாரும் பேசியாச்சா? சிவகுமார் சார் ஒன்னும் பேசவே இல்லை. சிவகுமார் சார் இருக்கீங்களா? ஆரம்பம் சார் பேசிட்டாரா? இல்ல அவரு இல்ல சார், நான் அரை மணி நேரம் கொஞ்சம் முதல்லயே வந்து சேரல, லேட்டா தான் வந்தேன். அவரு கொஞ்சம் இடையில ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஜாயின் பண்ணதுல எனக்கு கவிதைகள் ரொம்ப பிடிக்கும் அதனால அமுதாமா அதை வாசிக்க ரொம்ப அற்புதமா இருந்தது. அது கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போலதான் இருந்தது. அப்புறம் வேற என்ன சொல்ல சார், அமுதாமா சொல்லும் போது அதை நீங்க இமயமலைக்கு இடுப்பொலி வந்ததெல்லாம் கேட்டீங்களா? அதெல்லாம் கேட்கல சார். இமயமலைக்கு இடுப்பொலி வந்ததெல்லாம் கேட்கல சார். அது கேட்கல, அதனாலதான் சொல்ல வரேன். நிறைய இதை விட்டுட்டேன். முதல்ல கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் வேலை இருந்ததுனால கீழே கொஞ்சம் அப்பப்போ போயிட்டு வந்ததுனால ஆன் பண்ணிட்டு போயிருந்தது. அதனால கொஞ்சம் இதாச்சு. வாங்க காயத்ரி. பார்க்கலாம். ரொம்ப நன்றிம்மா அமுதாம்மா, ரொம்ப அருமையா நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி. நன்றி சார். அமுதம்மா மிக்க நன்றி. ஏன்னா உங்களோடது நான் நிறைய அட்டன் பண்ணவே மாட்டேன். அதனாலதான் அட்டன் பண்ணணும்னு மெயினா அலாரம் வச்சேன். அப்பவும் ஆஃப் பண்ணி தூங்க போனேன். இல்லைன்னு வந்துட்டேன். அது இல்லாம மெயினா தூண்டியது என்னன்னா வலம்புரிஜான் அவர்கள். அவரோடது வலம்புரிஜான் வணக்கம் வலம்புரிஜான்னு ஒரு புத்தகம் இருக்கு. அதுதான் முதல்ல அவரோடது நான் படிச்சேன். அதுல நிறைய விஷயங்களை நேரடியா சொல்லியிருப்பாரு. அவர் எம்பியா இருந்தப்ப கூட அவங்களோட போனவங்களை பத்தி எல்லாமே சொல்லியிருப்பாரு. இது எல்லாமே படிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்புறம் நம்ம கேட்கறதுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ சின்ன வயசுல நீங்க சொன்ன மாதிரிதான் கல்யாணி மேடமும் சொன்னாங்க. சின்ன வயசுல நாங்களும் கேட்டதில்லை. ஆனா சன் டிவில தமிழ் காலை வணக்கம்ல அதுல டெய்லியும் பேசுவாரு அவரும் சுகி சிவமும். இந்த நாள் இனிய நாள். இந்த நாள் இனிய நாள். நம்ம தென்கட்சி கோ சுவாமிநாதன் ரேடியோல டெய்லியும் பேசுற மாதிரி இதுல அவர் பேசிட்டு இருப்பாரு. அப்பெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா காலையில பாட்டு எல்லார் வீட்லயும் கேட்பாங்க. பாட்டு கேட்க முடியல, இது ஓடிட்டு இருக்கேன்னு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும் டெய்லியும் ஓடுறதுனால. ஆனா அப்படி கேட்ட பழக்கம் தான் பின்னாடி இந்த விஷயங்களை எனக்கு இப்போ கேட்கணும், பார்க்கணும், இதை பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் அப்போ இதெல்லாம் சின்ன வயசுல என்ன அறியாம உள்ள போனதுதான் எனக்கு அவரோட புத்தகங்கள்லாம் வாசிக்க தோணுச்சு. அதுதான் எனக்கு இதா இருந்தது. அதே மாதிரி இப்போ கவிதை பத்தி சார் ரிஃபை பாய் ஐயா சொன்னாங்க எளிமையா இருக்குன்னு. நானும் முதல்ல நினைச்சேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுதுன்னா, கார்த்திக் நேதா கவிஞர் கார்த்திக் நேதா இருக்காருல்ல, அவரு எப்படி கஷ்டப்படுறான்னு தெரியும். அவர் நான் முத்துக்குமார்கிட்ட கேட்பாராம், இது என்ன இந்த வார்த்தையில ஒண்ணுமே இல்லையே, ரொம்ப சாதாரணமா இருக்கே, இதுதான் கவிதையா, இதுதான் நம்ம பாடல் எழுதுறோமான்னப்போ அவரு சொன்னாரா, எல்லாரையும் சென்றடைகிற மாதிரி இருக்கணுமே தவிர நீ யாருன்றது அதுல இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ இந்த கவிதைகள்ல பாத்தீங்கன்னா வறுமை மக்கள் சிந்திக்கணுங்கிறது தான் இருக்கிறதுனால பாமர மக்களும் அந்த எல்லா விதமான மக்களும் படிக்கும் போது புரியணுங்கிறதுக்காக அவர் இப்படி எழுதியிருக்கலாம், வார்த்தைகளை அமைச்சிருக்கலான்றது என்னோட எண்ணம். நன்றிங்கம்மா. மகிழ்ச்சி. அது எல்லாரையும் சென்றடையணும்ன்றது அங்க கொஞ்சம் கவித்துவமா இருக்குது. இமயமலைக்கு இடுப்பொலி வர்றதுன்றது கவித்துவம் தான், சாதாரண விஷயம் தான். ஆனா அந்த இடத்துல இடுப்பொலிக்கு வரும், இமயமலைக்கு என்ன வரும்ன்றது நம்ம யோசிக்கணும்ல. இந்த மாதிரி கவித்துவம் வந்தாதான் அது கவிதை. எளிமையா இருக்கணும்னு நான் சாப்பிட்டேன் நீ நாளைக்கு வா அப்படின்னு சொல்றது கவிதை கிடையாது. சும்மா ஆனா அதுல எளிமையா இருக்குன்றது எல்லாரும் நினைச்சிருக்காங்க. அது மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்ன்றதுதான். இது நல்லா இருக்கு சார். எது அந்த வார்த்தையை ரொம்ப ரசிச்சேன். இமயமலைக்கு இடுப்பு இது வரைக்கும் எங்கேயும் இந்த மாதிரி ஒரு இதை கேட்டது இல்லைல்ல, நம்ம புதுசா இருந்தது. உண்மை. கல்யாணி மேடம் இதை எழுதுறாங்க. மியூட் எடுங்க. இல்ல சார், நான் ஒண்ணும் எழுதல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த ஒரு இது இருந்தது இல்லைங்களா, 6000 வைக்கணும், 60,000 வைக்கணும், அப்பதான் அட்லீஸ்ட் 60வது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அமுதாமா கூட போன் பண்ணும்போது இப்பதாம்மா உன்னை நினைச்சேன், 100 வயசு அப்படின்னு சொன்னேன். 10ஆவதுமா இன்னும் கொஞ்சம்னு கேட்பேன் அமுதாமா கிட்ட. அந்த மாதிரி அந்த எப்பவுமே எய்ம் அவ்வளவு ஹைல இருந்தா மட்டும்தான் அட்லீஸ்ட் டு சம் எக்ஸ்டென்ட் நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதாவது கைக்கு வரும் அப்படிங்கறது ரொம்ப நல்லா இருந்தது அந்த பாயிண்ட். அந்த ரெண்டு கவிதையோட பார்வையும் வித்தியாசமான பார்வை. இது இரண்டாவது கவிதை அந்த பல கோணங்கள்ல பாக்குறதுன்றது எத்தனை கோணங்களை உதாரணமா காமிச்சிருக்காரு. அந்த அட்ரஸை வச்சே ஒரு பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதாவது அதுல எந்த அளவுக்கு ஒருத்தரோட சுயநலமும் சுய விளம்பரமும் இருக்கு அப்படின்றத. ஒரு அட்ரஸ் சொல்றதுல கூட உங்களுக்கு என்ன கூச்சம், அட்ரஸ் சொல்லிட்டு போங்க, உங்களோட சுயநலமும் உனக்கு அது அழகா சொல்லிட்டாரு. அதை கிண்டல் அடிச்சுதான் சொல்லியிருக்காரு. போஸ்ட்மேனுக்கு மட்டும்தான் அவனுக்கும் தெரியுன்ற, அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். போஸ்ட்மேன் மாறினா என்ன ஆகுது?
தபால்காரர் மாறினா என்ன ஆகும், மாறிடும்ல. அது அந்த அனுபவமும் காயத்ரி சொல்லிட்டாங்க அவங்க அப்பா வந்து. அருமை அருமை மேடம், 2 கவிதைகளும் அருமை. நீங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நீங்க கொடுத்ததுனால தானே இதை நான் வந்து படிச்சு காட்ட முடிஞ்சது. சரி, சில விஷயங்கள் ஆஃப் த ரெக்கார்ட் பேசிக்குவோம். சார் 2 பேரு கோணமும் ரொம்ப நல்லா இருக்கு, அப்படியே ஒத்துக்கலாம் சார். எப்படி உங்க 2 பேரு கோணமும் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ஒரு கோணம் சொல்றீங்க, அவங்க ஒரு கோணத்துல சொல்றாங்க, இதையும் ஒத்துக்கும். வாங்கி தரலையே. அதுதான் சொன்னேன். ரொம்ப மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன்.